தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஒரு தேவ செய்தியை நாம் தொடர்ந்து சிந்திக்கின்றோம். அந்த செய்திக்கு தலைப்பாக தேவ மகிமையை அடைதல், மனித மகிமையை குறித்த புரிதல் உடையவர்களாக இருத்தல். குறிப்பாக இந்த செய்தி பெண்கள், விசுவாச பெண்கள் தொடர்புடைய செய்தி. அதாவது தெய்வ விசுவாசமுள்ள பெண்கள் தேவனுடைய மகிமை அடைவதற்கு தகுதி அடைவது எப்படி, அவர்கள் எப்படி இந்த உலகம் கொடுக்கிற மகிமையை, மனித மகிமையை அவர்கள் விரும்பி அதில் மூழ்கி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இந்த காரியத்தை இந்த தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்திக்கின்றோம். முதலாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தேவன் தமது சாயலாகவும் ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளை, மிருக ஜீவன்களை, பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என பார்க்கின்றோம். இங்கே தேவ சாயல் என்பது தேவனுடைய தன்மையையும் அந்த தன்மையின் பிரகாசத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது என யோவான் இயேசுவிடத்தில் கேட்டு தேவனை பற்றி அறிந்து கொண்ட அந்த செய்தியை குறிப்பிடுகின்றார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒருவராய் சாவாமல் உள்ளவர், சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் இருக்கிறவர், அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இங்கே சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர் தேவன் என்று குறிப்பிடுகின்றார். சங்கீதம் 104:2 ஒளியை வஸ்திரமாக தெரித்து வானங்களை திரியைப் போல விரித்திருக்கின்றீர் என குறிப்பை பார்க்கிறோம். ஆக கடவுள் தேவன் என்பவர் ஒளிமயமானவர், ஒளியை உடையாக அணிந்திருக்கின்றவர் என்பதை புரிந்து கொள்கின்றோம். இப்போ சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலே மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன், நீர் வானத்தை அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அதாவது ஆதாம் ஏவாளை கடவுள் படைத்து அவனுக்கு தம்முடைய ஒளிமயமான மூடுதலை, அந்த உடையை அவனுக்கு கொடுத்திருந்தார் என்கிற காரியத்தை இந்த பகுதியிலே விளங்கிக் கொள்கிறோம். அப்போ தேவ சாயல் தேவ மகிமையை குறிக்கிறது. அந்த மகிமை அல்லது பிரகாசமான ஒரு நிலையை ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்திருந்தார் என்பது முதலாவது நிலை. பின்பு அவர்கள் தீய சக்தி அல்லது சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவர்கள் அந்த மகிமை இழந்தார்கள் என்பதை ஆதியாகமம் 3:7 படிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நேர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கிச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என வாசிக்கிறோம். இங்கே கண்கள் திறக்கப்பட்டது என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முந்தின வசனத்தில் அந்த பழம் பார்வைக்கு இன்பமாக இருந்தது என்ற வார்த்தை இருக்கிறது. அப்படின்னா அவர்கள் குருடர்களாய் பறைக்கப்படவில்லை, அவர்களுக்கு கண் இருந்தது, பார்வை இருந்தது. ஆனால் அவர்களை மூடி இருந்த ஒரு ஒளி உடை அங்கே இருந்தது. அதுதான் வசனத்தில் பார்த்துட்டோம். அந்த உடை அவர்களை விட்டு நீங்கி விட்டது என்பதுதான் உண்மை. இதுதான் ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனார்கள். தேவ மகிமை இழந்துட்டான். ஆதாமுடைய வம்சத்தில் வந்த எல்லாருமே அந்த மகிமை இழந்துட்டார்கள் என்கிற ஒரு வசனத்தை சொல்லுகிறார். அதான் அந்த ரோமர் 5:14 ஆதாமின் மீறுதல் கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் அந்த சாபம் ஆட்கொண்டது, அதாவது மகிமை அவர்களும் இழந்து போனார்கள் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த ஆதாம் ஏவாளிடத்துல ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றி அவளுக்கு இருந்த தேவ மகிமையை இழக்க செய்த அந்த பிசாசு அவனது வாரிசுகளிடமும் வந்து தனக்கு முன்பு இருந்த இன்னொரு மகிமையை தரப்போவதாக அவன் சொல்லி கொடுக்குறான். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த மகிமை இழந்துட்டாங்கிற வருத்தத்தில் இருக்கிறாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வருந்தாதுங்க, நான் இன்னொரு மகிமையை சொல்லித்தர்றேன். தேவன் தந்த மகிமைக்கு பதிலாக வேறொரு மகிமையை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன். இது எனக்கு முன்னால் இருந்த மகிமை, அது அவன் இழந்துட்டது. அந்த மகிமையை நான்
உண்டு பண்ண கற்றுத்தருகிறேன் என்ற ரீதியில் அவன் செயல்படுற ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் பின்னால் உள்ள சில வசனங்களை பார்க்கும்போது அதை புரிந்து கொள்வோம். சரி, இப்போ அந்த தள்ளப்பட்ட அந்த சாத்தான் லூசிஃபர்னு சொல்கிற அவனுக்கு இருந்த மகிமை என்ன என்பதை எசேக்கியேல் 28 12-13 வசனத்தில் படிக்கிறோம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி, அதாவது தீரு ராஜாவுக்குள் இருந்து ஆட்சி செய்து அவனை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த ஆவியை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. இது கேரூப் இல்லையா? நீ காப்பாற்றுகிறாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். இந்த கேரூப் அது எசேக்கியேல் 28:14 நாம் படிக்கிறோம். அடுத்த வசனத்தில், நீ காப்பாற்றுகிறாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். இந்த கேரூப் என்பது தேவதூதர்களின் வலிமையான ஒரு குழுவை குறிக்கிறது. அப்போ இந்த தேவதூதனாய் படைக்கப்பட்டிருந்தவனுக்கு இப்படிப்பட்ட அலங்காரங்கள் முன்பு இருந்திருக்கிறது. அதுதான் அந்த அதாவது பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம், ரத்தினம், பொண்ணு, இதனால ஒரு பெரிய ஆடம்பரமான ஆபரண அலங்காரம் இருந்ததுங்கிறது இந்த பகுதியில் நாம் வழங்கிக் கொள்கிறோம். இந்த இப்படி கேரூபா இருந்தவன் ஒரு கட்டத்தில் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினதுனால, அதை குறித்து நாம் ஏசாயா 14 11-15 வரை படிக்கிறோம். உன் ஆடம்பரம், உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்திலே தள்ளுண்டு போயிட்டு, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் எவ்வளோ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இங்கே இந்த கேரூபுக்கு இந்த ஆடம்பரமான சூழ்நிலை இருந்தது. அவன் என்ன செய்கிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு ஒப்பாய் மாறுவேன் என்றெல்லாம் அவன் முயற்சி பண்ணதுனால தான் அந்த பழைய ஆடம்பர மகிமை அவனிடத்திலிருந்து உரிந்து கொள்ளப்படுகிறது. அவன் பாதாளத்தில் தள்ளப்படுகிறான் என்ற செய்தியை இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த பிசாசு ஆதாமின் வாரிசுகளிடம், அதாவது ஆதாமுக்கு இருந்த தெய்வ மகிமை இழந்துட்டான் இல்லையா, அந்த அந்த மகிமை இழந்த ஆதாமின் வாரிசுகளிடம் தனக்கு முன்பு இருந்த மகிமையை அவன் சொல்லிக் கொடுக்குறான். இப்படி எனக்கு முன்னால் ஒரு மகிமை இருந்தது, இழந்துட்டேன், அது அந்த மாதிரி ஒரு மகிமையை நீங்கள் உண்டு பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு அவன் சொல்லி கொடுக்குறான். அதனால தான் அவன் கற்றுக் கொடுத்த, அதாவது தேவன் கொடுத்த மகிமை ஒளிவுடாய் அது போயிடுச்சு இல்லையா. இது தேவன் கற்றுக் கொடுத்ததல்ல, தெளிவு. இது தேவன் கொடுத்த மகிமை இல்லை, அது மிக தெளிவான ஒரு விஷயம். இது கேரூபுக்கு முன்னால் இருந்த மகிமை. இப்போது தான் அல்லது இந்த கேரூப், அந்த பிசாசு, ஈவில் ஸ்பிரிட், அது வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்து மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகி வலுசர்ப்பம். இந்த வலுசர்ப்பம் என்ன பண்ணுது, தான் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்த மகிமையை பயன்படுத்தி அல்லது அதை வச்சு தான் தனக்கு விக்கிரக ஆராதனை செய்யும்படி அவன் தூண்டுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். இதை நாம் யாத்திராகம் 32 2-4 வரை உள்ள வசனத்தில் என்ன படிக்கிறோன்னா, அதற்கு ஆரோன் உங்கள் மனைவி குமார், அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன வரும்னு சொன்னால், அதாவது மோசேக்கு என்ன நடந்ததோ தெரியாது, மோசேக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, அவன் இனி வரமாட்டான், நீர் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணி நீர் தர வேண்டும். ஏன்னா மோசே மலையில் போயிருக்கான், அவன் தேவனிடத்தில் பேசி கொண்டிருக்கிறான், சுமார் 40 நாள் ஆயிட்டுங்கிற செய்தி அது. அதனால் மோசே இனி வரமாட்டான், அதனால் நீர் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த அவர்கள் கேட்குற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். ஸோ இப்போ இதுதான் ஆரோன் கேட்குறான், நீங்கள் அதாவது அது 32 யாத்திரான் 1 வசனத்திலிருந்தே அதை நான் படிக்கிறோம். 1 வசனத்தில் தான்
மோசைக்கு என்ன நடந்ததோ அறியோம், அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு தெய்வங்களை உண்டு பண்ணி கொடுங்க, இந்த மோசைக்கு தெய்வம் வேண்டாம். அப்போ தான் ஆரோன் சொல்கிறான், உங்கள் மனைவிகள் குமாரத்திகளோட காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலத்தி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கடத்தி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி செற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வரப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்றான். என்றார்கள் அப்படின்னு இருக்கு. நல்ல கவனிங்க. அப்போ இந்த விக்கிரக ஆராதனை செய்வதற்கு பொன் எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால், கண்ணுக்குட்டி செய்கிறதுக்கு பொன் எங்கேருந்து வந்ததுன்னா அவங்க காதுகள் இல்லை போட்டிருந்த பொன் அணிகள்ல இருந்து வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இந்த பொன்னணி எங்கேருந்து வந்ததுன்னா, இது ஏற்கனவே சாத்தான் அவன் விழுறதுக்கு முன்னே கேருபா இருந்தபோது அவனுக்கு இருந்த அலங்காரம். அந்த அலங்காரத்தை தான் அவன் சொல்லி கொடுத்து அவங்க அணிஞ்சதுனால தான் இப்போ அவன் சொல்லும்போது உடனே கொடுத்துட்டான். நீங்கள் இந்த தெய்வத்துக்கு உண்டானா அந்த தெய்வம் கொடுத்ததே திருப்பி கொடுத்துருங்க, இங்கே கொடுங்க, சொல்லி தந்தா கொடுங்க, கேட்டோன்னே கொடுத்துட்டாங்கங்கிறத இந்த பகுதியிலிருந்து நாம் வழங்கி கொள்கிறோம். அப்போ தேவன் கொடுத்த மகிமை ஒளி உடைதான், தெளிவு. இப்போ அதுக்கு பதிலாக வேறொரு அலங்காரத்தை உண்டு பண்ணி கொடுக்குறான் என்று சொன்னால், அது மீண்டும் விக்கிரக ஆராதனைக்கு சென்றிருக்கிறதுன்னு சொன்னால், இது சாத்தான் இடத்திலிருந்து வந்தது என்பதை நாம் வழங்கிக் கொள்கிறோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தான் மோசையின் மூலம் தேவன் ஒரு கட்டளையை கொடுக்குறார். இஸ்ரேல் ஜனங்க ஒரு கட்டளை கொடுக்குறார். அது என்ன கட்டளைன்னா, அது எசேக்கியேல் 33 அதிகாரம் 5 வசனத்தில் படிக்கிறோம். ஏனென்றால், நீங்கள் வணங்கா காலத்துள்ள ஜனம், நான் ஒரு நிமிஷத்திலே உன் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசையோடய சொல்லியிருந்தார். மோசையிட்ட சொல்லிட்டார், நீங்கள் போட்டிருக்க ஆபரணம் எல்லாம் கலத்தி போட்டுருங்க, இல்லைன்னா அழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டார். ஏன்னா இது நான் உங்களுக்கு தந்தது கிடையாதுல்ல, இது நான் உங்களுக்கு அணியும்படி நான் சொல்லி தந்தது கிடையாது. நான் சொல்லியிருந்தா அவர் சொல்லியிருந்தா அவர் கலத்தும்படி சொல்ல மாட்டார். இது வேறு சோர்ஸ்லேருந்து வந்தது, அதனால தான் அது வேறு சூழ்நிலைக்கு போகுது சொல்லிட்டார். உடனே அவர்கள் ஒரே மலையருகே தங்கள் ஆபரணங்களை கலட்டி போட்டார்கள், துக்கமுகத்தோடு இருந்தார்கள் என்ற செய்தியும் தொடர்ந்து வசனங்களை நாம் பார்க்குறோம். அப்புறம் காலங்கள் கடந்து செல்கிறது, மீண்டும் அதே தவறை இஸ்ரவேலர்கள் செய்கிறாங்க. எப்போதுமே அப்படி தான், செய்யப்படாதுன்னு சொல்வார், திருப்பியும் செய்வாங்க, செய்யப்படாதுன்னு தண்டிப்பார், திருப்பியும் செய்வாங்க. இதுதான் இஸ்ரவேலுடைய வழக்கம். இப்போ ஏசாயா 3 அதிகாரம் 16 26 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கிறோம். ஏசாயாவில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம், கர்த்தர் சொல்கிறத கேட்போம். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாக இருக்கிறாங்க, கழுத்தை நரைத்து நடக்கிறாங்க, கண்களால் மரட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு அளிக்க திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவருடைய ஆபரணங்களாகிய சிலம்புகள், சுட்டி, புரைச்சித்தாக்கு, ஆரங்கள், அஸ்தகடகங்கள், தலை முக்காடுகள், சிரபூஷணங்கள், பாதசரங்கள், மார்க்கச்சை, சுகந்த பரணி, தாய்த்து, மோதிரம், மூக்குத்தி, வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் எறிந்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர்ச்சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டு கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போவதிலும் இருக்கும். உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். அவளுடைய வாசல்கள் துக்கித்து பிளம்பும், அவள் வறுமை ஆக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் என்னெல்லாம் ஆபரணங்கள் போட்டிருக்காங்க, இது எனக்கு கோபம் உண்டாக்குது, எரிச்சல். நான் தான் கலத்தி போடுங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஏற்கனவே போடப்படாதுன்னு சொன்னேன்ல, நீங்கள் திருப்பி ஏன் செஞ்சீங்க, நான் உங்களை தண்டிப்பேன். அது எப்படி தண்டிப்பேன்னா, 3:25 உன் புருஷர் பட்டயத்தினாலே உன் பலசாலிகள் யுத்தத்தில் செத்து போவார். அவர்கள்லாம் வாசலில் அழுதுகிட்டே புலம்பிகிட்டு இருப்பாங்க, வறுமையாக தரையில் உட்காந்து அழுவாங்க. அந்த அளவுக்கு கோபமாய் வார்த்தைகளை தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எச்சரிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். இப்போ நான் புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம், இயேசுவின் போதனையை பார்ப்போம். மற்ற 11:28-29 வருத்தப்பட்டு பாரசு முக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
ஏசு சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஏன் தாழ்மையை நீங்கள் படிக்கணும். இப்போ ஏற்கனவே இஸ்ரவேலர்கள் எவ்வளோலாம் பெருமை அடித்தாங்க, அதை கர்த்தர் எரிச்சல் அடைந்தாருங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஏசு சொல்கிறார், நான் தாழ்மையாக இருக்கிறேன், நீங்கள் அந்த இஸ்ரவேலர்களுக்கு மாதிரி பெருமை அடிச்சுட்டு நீங்களும் இருக்கக்கூடாது. என் தாழ்மையை தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து நீங்கள் வாசிக்கும்போது 5லிருந்து 8 வரை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அது கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை தான் உங்களிடத்தில் இருக்கணும். அது என்ன சிந்தை? நாங்கள் 2:7 வரும்போது, அவர் தம்மை தாமே வறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்போ இயேசு வறுமையாக்கப்பட்ட நிலையில், அதாவது ஒரு அடிமையின் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா அப்படி இருக்கும். ஒரு செல்வந்தருக்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு இந்த மாதிரி நகை நட்டு பொண்ணு ஆபரணங்கள்லாம் போடுறதுக்கு ஒரு வேளை வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இவர் எங்கே பிறந்தாருன்னா ஒரு அடிமை, அதான் அடிமையின் ரூபம் எடுத்து வந்த வார்த்தை இருக்குது. அந்த இஸ்ரவேல் வம்சத்தில் சுயாதீனம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, சுயாதீனம் இல்லாத அடிமையில் இருக்கிறேன். சுயாதீனம் உள்ளவர்கள்லாம் அவங்க வாழ்கிற வாழ்க்கை வேறு. அடிமைகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த மாட்டு தொழுத்தில் தான் படுத்திருக்கணும். ஏறக்குறைய இயேசு பிறக்கும்போது அந்த தொழுத்தில் கழுதையும் ஒட்டகங்களும் கட்டப்படுகிற அந்த தொழுவத்தில் முன்னணையில் தான் போட்டாங்க. அப்போ தொட்டில் கிடையாதுங்க. முன்னணைன்னா அந்த மாட்டுக்கு ஆகாரம் போடுற பாக்ஸு, அதில் கொஞ்சம் வைக்கல் எல்லாம் போட்டு இயேசுவை போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளவு தாழ்மையான ரீதியில் அவர் பிறந்தார், அவருடைய வாழ்வு இருந்ததுங்கிறத இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். அப்புறம் கடைசியில் 2 கள்ளர்களுக்கு நடுவில் ஒரு திறந்தாழ்ந்த ஒரு மரணத்தை அவர் சந்திக்கின்றார். அப்போ இந்த சிந்தை தான் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுதான் பாயிண்ட். ஏசு சொல்லிட்டார், நான் தாழ்மையாக இருக்கிறேன், என்கிட்ட இந்த தாழ்மையை படிக்கணும். பவுல் சொல்கிறார், இந்த அடிமையின் ரூபம் எடுத்து வந்த இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி தான் நீங்கள் வாழணும். அப்போ இந்த மாதிரியான பெருமைகள் ஆடம்பரெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்கிறோம். மற்ற 28, 19, 20 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு சீசர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜாதியும் சீசர் ஆகணும், எனக்கு சீசர் ஆகணும். முதலாவது விஷயம். இயேசுவுக்கு பக்தர் ஆக்க சொல்லலை, நான் புதிய கடவுள், என்ன எல்லாரும் ஆராதிக்கும்படி செய்யுங்கள்னு ஒரு விஷயங்கள் இல்லை. எனக்கு சீடர் ஆக்குங்கன்னா, நான் எப்படி வாழ்ந்தனோ, நான் என்ன மாதிரி காண்பிச்சனோ அந்த மாதிரியில் தான் நீங்கள் நடக்கணும். அப்படிப்பட்ட சீசர்களை தான் உருவாக்கணும். இப்போ புரியணும், என்னுடைய வாழ்க்கை மாதிரிப்படி வாழக்கூடிய சீசர்லாம் உருவாக்கணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட தான் உபதேசம் பண்ணணும். நீங்கள் வேறு பழைய ஏற்பாட்டு கதையெல்லாம் உபதேசம் பண்ணுறதுக்கு உங்களை நான் ஏற்படுத்தலை. அது மோசை காலத்தில் இருந்து வேறு ஆள் இருந்தாங்க. உங்களை நான் கட்டளையிட்டது தான் நீங்கள் உபதேசம் பண்ணோம் என்று ஆண்டவர் சொன்னார். அது யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்ன உபதேசத்தில் நிலைச்சிருந்தால் தான் என்னுடைய சீசராக இருக்க முடியும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு கதை இதெல்லாம் பின்பற்றினா ஏன் சீசராக இருக்க முடியாது. நான் சொல்கிறதான் சத்தியம், இந்த சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்க முடியும் என்று யூதர்களை பார்த்து இயேசு பேசுகிற செய்தியை நாம் பார்க்குறோம். யூதர்களை பார்த்து இப்படி தான் நீங்கள் பழசை விட்டுட்டு எனக்கு சீசர் ஆகிடணும்னு கூப்பிடுறார். யோவான் 13:15 நான் செஞ்சது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரி வச்சேன். என் மாதிரிப்படி செஞ்சால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அப்போ இயேசுனுடைய தாழ்மை மாதிரி இதில் நடக்கிறவங்க தான் இயேசுவின் சீசர்கள். இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் இயேசுவுக்கு சீசர் கிடையாது. அவங்க இயேசு ஆராதிக்கிற மோசடி பண்ணுறாங்க. அவர் ஆராதிக்கும் போது சொல்லலை, என்ன ஆராதிங்க அப்படின்னு சொல்லு, எனக்கு சீசராக மாறுங்க, என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார் என்பதை புரிஞ்சுக்கிறோம். 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் மாதிரியை வச்சு போனார்னு பேதுரு சொல்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறார். தாழ்மையின் அடிச்சுவடு மாதிரியை, எல்லா விஷயத்துக்கும் மாதிரி தான் இங்கே தாழ்மைங்கிற அம்சத்தை நாம் முன்னிலைப்படுத்தி பார்க்கின்றோம். அதற்கு மாதிரியை வைத்து போனார். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தான் தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று வாசிக்கின்றோம். தெளிவாயிட்டில் இது பேஸ்மெண்ட். அப்போ இந்த ஆபரண அலங்கார காரியங்களை இயேசு அங்கீகரிக்கவில்லை, இயேசு அணியவில்லை. அப்படி அணிய அனுமதித்து போதியுங்கள் என்று சொல்லி ஒரு உபதேசம் ஏற்படுத்தவில்லைங்கிறத, ஏன்னா தாழ்மைன்னு வரும்போதே வாழ்க்கை பார்த்துட்டோம்ல, வாய்ப்பில்லை. இப்போ மேலும் அதை பேதுரு உறுதிப்படுத்துறதை பார்க்குறோம். ஆனால் நான் கட்டளையிட்டதை இங்கே உபதேசம் பண்ணோன்னு சொன்னாங்கல்ல, இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லைன்னு பேதுரை பற்றி தான் ஆண்டவர் சொன்னார். நம்ம வசனம் வாசிக்கிறோம். பேதுரு தான் பிரசங்கம் பண்ணார், அவருடைய தலைமையில் தான் சபை உண்டாக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த பேதுரு தான் எழுதுறாரு. அது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-5 வரை.
மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ டீட்டெயில்டாக சொல்லிட்டார். ஏற்கனவே அது யாத்திரா புஸ்தகத்தில் நீங்கள் இதெல்லாம் ஆபரணங்களை கடத்தி போடுங்கன்னு சொன்னது, ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் சியோன் குமாரத்தில் அணிஞ்சது நிமித்தம் அவர்களை கண்டிப்பாக எச்சரித்தது, அதே விஷயத்தை மீண்டும் பேதுரு சொல்கிறார். இல்லை எல்லாம் பர்டிகுலர் சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு முன்னால் பழைய காலங்களில் பூர்வத்தில் தேவனிடத்திலிருந்து நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து குணத்தினால தான் அலங்கரித்தாங்க, வேறு ஆடம்பரம் பண்ணலை. ஏன்னா ஏற்கனவே சியோன் குமாரத்தில் இப்படி தப்பு பண்ணுறாங்கன்னு தேவன் கண்டிச்சிருக்காருன்னா, அப்போ பரிசுத்த ஸ்திரீகள் தேவ சித்தம் செய்கிற ஸ்திரீகள் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அவர்கள் இந்த மாதிரி ஆபரண அலங்காரம் செய்யவில்லை என்பது இந்த வசனத்தில் தெரியுது. முந்தின காலத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் குணத்தினால அலங்கரித்தாங்க. அழியாத அலங்கரிப்பு சாந்தம் இதில் ஆவியாகிய குணத்தினால தான் அலங்கரித்தாங்க. மேலே உள்ள மயிரை பின்னி பொன்னாபரணம் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள் எடுத்து புறம்பான அலங்கரிப்பு செய்யலை. இதுதான் அவர் சொல்கிறார். மற்றவங்க தேவனிடத்தில் பக்தி இல்லாமல் நடந்த நிறைய ஸ்திரீகள் இருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. அதான் அவங்க செஞ்சதெல்லாம் கண்டிச்சிட்டார்ல 3ஆம் அதிகாரம் ஏசாயாவில். ஆக பேதுருவும் அதை தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்குறோம். இப்போ பிரஜாதியாருக்கு அப்போஸ்தலராக இருக்கும்படி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் அவர் என்ன சொல்கிறார் கேட்போம். அவர் யூதர்களுக்கு முக்கியமாக அங்கே தான் எருசலேமில் தான் சபையை பேதுரு மூலம் தேவன் உருவாக்குறார். இந்த பவுல் மூலம் தான் புதிய பிரஜாதிகள் மத்தியில் சபை உருவாக்கப்படுகிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு கீழே உள்ள ஊழியக்காரர் முக்கியமான ஊழியக்காரராகிய தீமோத்தேயு பிஷப்புன்னெலாம் சொல்கிறாங்க. அந்த தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபம் 1 தீமோத்தேயு 2:9 நம்ம 11 வரை அந்த வசனத்தை வாசித்தா அதே வார்த்தையை சொல்கிறார். என்ன கரெக்டாக இருக்கும். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல். அந்த வார்த்தை மிகவும் சரியாக இருக்குது. அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கூறுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோടെ கற்றுக்கொள்ள கடவுள். சரிதானே? மிகச்சரியாய் பேதுருவும் பவுலும் மிக தெளிவாய் மீண்டும் இந்த காரியத்தை ஆதி திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கிற அல்லது நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஊழியக்காரர்களுக்கும் போதிக்கிற ஒரு தெளிவான நிலையை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்போது அது நீதிமொழிகள் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு வசனம் வருது. அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். இங்கே அந்த வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஸ்திரீ. ஸோ இங்கே இந்த ஆடை ஆபரணம் என்ற வார்த்தை அந்த வேசி மார்க்கத்தில் இருக்கிற பெண்கள் தான் பயன்படுத்துகிறாங்க என்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல குறிப்பிடுவதை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3-5 வரை நாம் வாசித்தோம்னா, ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததும் சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேலும் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பிரமம் சிவப்பான ஆடை அணிந்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளினாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இங்கே அந்த ஸ்திரீ வேசி என்ற ஒரு தலைப்பில் இங்கே பைபிள் சொல்லுது. எல்லா வேசிகளுக்கும் தாய் என்கிற ஒரு வார்த்தை வேற இருக்கு. அவள்கிட்ட இருந்த ஒரு காரியம் என்னன்னா, அவள் பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டிருந்தாள் என்ற வர்ணனை அங்கே வருது. இதே விஷயந்தான் நீதிமொழியில் 7:10 வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ஸ்திரீ என்ற வார்த்தை இருக்குது. அது மிகச்சரியாய் இங்கேயும் அதே மாதிரியான ஒரு வழக்கம் இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இந்த பொன்னு ரத்தினம் வைரம் அல்லது இது போன்ற ஆடை ஆபரணம் அந்த மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. அவர் ஒளியைத்தான் உடையாக கொடுத்திருந்தார். ஆனால் அதை இழந்த பிறகு
இது சாத்தானுடைய அறிவினாலே அவனுக்கு முன்னால் இருந்த ஆடம்பரத்தை கற்றுக்கொண்டார்கள். அதன் மூலம் அவனுக்கு விக்கிரகாராதனை செஞ்சார்கள். அதை தேவன் வருத்தார், எரிச்சல் அடைந்தார், அதை கண்டித்தார். அதை புதிய ஏற்பாட்டிலும் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை இதுவரை நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அப்போ ஆதாம் ஏவாள் ஒளி உடைய இழந்துட்டாங்கல்ல, மகிமை இழந்துட்டாங்க. அவர்களுக்கு தேவன் இன்னொரு திட்டத்தை வைத்திருக்கிறார், இப்போது வைத்திருக்கிறார். அதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம். அது என்ன? அதை குறித்து தானியேல் 12:3 வாசிக்கிறோம். ஞானவான்களோ என்றால் ஆகாய மண்டலத்து ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்போ ஏற்கனவே ஆதாம் ஏவாள் பிரகாசமான ஒளி உடையில் தான் இருந்தாங்கங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இழந்துட்டாங்க. இப்போ வேற மகிமை உடுத்து சாத்தான் அந்த மகிமை வேண்டாம், தேவன் தர்ற மகிமை வேண்டாம். இங்கே பழையற்பாட்டு காலத்திலேயே தானியேலுக்கு அந்த வெளிச்சம் இருந்தது. இனி ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு மகிமை இருந்தது, இழந்துட்டாங்க. மீண்டும் அந்த மகிமையை அடைவார்கள் என்கிற ஒரு காரியத்தை அதை தேவதூதன் தான் சொல்லி கொடுக்குறான்ல. அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒரு மகிமை இருந்தது, இனி மகிமை இருக்க போகிறது, இனி ஒரு மகிமை மீண்டும் கிடைக்க போகிறது என்ற செய்தியை தேவன் தானியேல் மூலமாக, தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். சரியா? அது நீங்கள் தானியேல் 12:1 படிச்சிங்கன்னா, உன் ஜனத்தின் புத்திரராக நிற்கிற பெரிய அதிபதியா மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான், யாதொரு ஜாதியும் தோன்றிராது முதல் என்று சொல்லி இந்த தேவதூதன் தான் அந்த செய்தியை படிப்பிக்கிறான். தானியேலுக்கு அந்த செய்தியை அவன் படிப்பிக்கிறான். தொடர்ந்து மேலே நீங்கள் முந்தின அதிகாரத்திலேருந்து கர்த்தருடைய தூதன் ஒருவன் தான் அந்த செய்திகளெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறான். தானியேலுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறான், இப்படியெல்லாம் நடக்க போகுது. அப்படி தான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லும்போது, எப்பா ஞானவான்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க போகிறாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு ஒளி உடை இருந்தது, இழந்துட்டாங்க, மீண்டும் அந்த ஒளி உடையை அடைவார்கள். நல்ல கவனிக்கணும், மீண்டும் அந்த ஒளி உடையை தேவன் அவர்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த செய்தி பழைய ஏற்பாட்டிலேயே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்தே நாம் புரிஞ்சு கொள்ள முடியுது. அங்கே கர்த்தருடைய தூதன் மூலம் சொல்லப்படுது. அப்போது தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு இழந்து போன மகிமையை மீண்டும் தர்றேன், நீங்கள் தேவ சித்தம் செய்யுங்க என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறான். இப்போ நீங்கள் மத்தேயு 13:43 வருவோம். மத்தேயு 13:43 இயேசு சொல்கிறார், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். மீண்டும் இயேசு சொல்கிறார், அங்கே தானியேல் இடத்துல கர்த்தருடைய தூதன் சொல்கிறாருப்பா, உங்களுக்கு வேற தேவன் தந்த மகிமை மீண்டும் கிடைக்கும், அந்த மகிமை காத்திருக்கு, அந்த மகிமைக்காக நீங்கள் செயலாற்றுங்கள். இயேசு சொல்கிறார், நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிக்க போகிறாங்க, அதனால் நீங்கள் அதை கேட்ட நீதிமான்களாக மாறிடுங்க, காது இருந்தால் கேளு அப்படின்னு இயேசுவும் அதை மீண்டும் எடுத்து சொல்கிறார். இங்கே ஆபரண மகிமையை பற்றி இயேசுவும் பேசலை, இந்த மகிமையை பற்றி பேசுகிறார். அவர் உலகத்தில் தாழ்மையாக வாழ்ந்தார், ஆபரண மகிமை ஒன்றும் வச்சிருக்கல, சீஷர்களுக்கும் சொல்லலை. ஆனால் இந்த ஒளி மகிமையை கொடுப்பதாய் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:15 வருவோம். நம்ம பைபிளின் கடைசி புஸ்தகம். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இங்கே வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இதுவரை நம்ம பார்க்குற வசனம் தான் இந்த பிரகாசமான ஒளி உடை. அதாவது நீங்கள் வெளிப்படுத்தல் 19:8 சுத்தம் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி மணவாட்டி பரிசுத்தவான்களை அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. சரியா? பரிசுத்தவானுடைய நீதிகளுக்கு ஏற்றபடி பிரகாசமான ஒளி உடை கொடுக்கப்படும். நீங்கள் 1 கொரிந்தியர் 15:40-41-42 வானத்துக்குரிய மேனி உண்டு, பூமிக்குரிய மேனி உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே, சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோர் உயிர் தழுதல் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாதாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். அப்போ மீண்டும் ஒரு புதிய உடலை நான் கொடுக்க போகிறேன். அவர்களுக்கு ஒரு மகிமை, அது அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த மகிமை அல்ல ஒளி உடை, அந்த மகிமை நான் மீண்டும் கொடுக்க போகிறேன். அதுக்கு தகுதியான செயலாற்றுங்கள், நீதிமான்களாக இருங்கள், பரிசுத்தவான்களாக இருங்கள்
இதுக்கு ஏற்ப தான் நான் ஒரு மகிமை கொடுப்பேன். உங்களுக்கு நீதி, உங்கள் கனிகள், குணங்கள், பரிசுத்தம், ஆவிக்குரிய அனுபவம், இதற்கு ஏற்ற அளவு வித்தியாசமான மகிமை கொடுப்பேன் இல்லையா? சிலர் சூரியனை மாதிரி இருப்பாங்க, சிலர் சந்திரனை மாதிரி, நட்சத்திரம் மாதிரி, எப்படி வித்தியாசமான பிரகாசத்தில் இருப்பார்கள் என்ற ஒரு விளக்கத்தை இங்கே ஆவியானவர் பவுலின் மேலும் மீண்டும் கொடுக்கிறதை பார்க்குறோம். இங்கே என்ன பிரச்சனைன்னா, தேவன் கொடுத்த மகிமையை இழந்துட்டாங்கங்கிறது முதல் விஷயம். அந்த மகிமை மீண்டும் கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம், நீர் தர்ற மகிமை வேண்டாம், நாங்கள் சாத்தான் தர்ற மகிமையை தான் விரும்புகிறோம். அப்போ இந்த தேவன் கொடுக்குற மகிமை இழந்துட்டாங்க. அது மீண்டும் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தால், இந்த மகிமை அடைய முடியாமல் தடை செய்கிறதுக்கு தான் சாத்தான் தனது முந்தைய ஆபரண மகிமையை காட்டி, இந்த போட்டால் போதும், நீங்கள் இது போதும், இந்த மகிமை போதும், தேவன் கொடுத்த மகிமை மறந்துடுங்க, அவர் இனி மகிமையை தருவாருன்னுலாம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போமே நீங்கள் அதுக்கு எதுக்கு அங்கே போய் காத்திருக்க போகிறீங்க? சொர்க்கத்துக்கு போனால் நீங்கள் இங்கே மகிமை ஆயிடுறா இல்லை, நீங்கள் எங்கே இருக்கிறதெல்லாம் வச்சு மகிமை ஆக்கிருங்க. அதை தேடாண்ட இந்த மகிமையிலே அப்படி போயிருங்க, நீங்கள் அதுக்கு காத்திருக்க வேண்டாம், இதை விட்றாதீங்கன்னு ஒரு தந்திரமான போதனையை பிசாசு கொடுத்து தான் இந்த ஆபரண மகிமை மனித குலத்துக்குள் வந்தது என்பதை இங்கே மிக மிக முக்கியமாய் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ 1 பேதுரு 3:4 பேதுரு சொல்கிறார், அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவது, இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இப்போ இதுக்கு பதிலாக, இந்த மகிமைக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல சாந்த குணம் இருக்கணும். குணம்தான் உங்களுக்கு சிறந்த குணமாக இருக்கணும். உங்களுடைய குணம்தான் அழியாது, அன்பு ஒழியாது. இந்த குணத்துக்கு ஏற்ப தான் மகிமை உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே உங்களுடைய குணத்தை, அது நீங்கள் ஆவியின் கனிகள் என்று சொல்லி கலாத்தியர் 5:22 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை எடுக்கணும், குணத்தை தானே சொல்லியிருக்குல்ல. கிறிஸ்தியஸருடைய குணங்கள் வரட்டு, நற்குணங்களால் நிறைந்தவர்களாக இருக்கணும். பூரண, அது மற்ற 5:48 பரலோகத்தில் இருக்கிறவங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்கள் பூரண சர்க்குணராக இருந்தால் அந்த பிதாவுக்கு ஏற்ற மகிமை கிடைக்கும். அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறதுனால பூரண மகிமையாக இருக்கிறார். நீங்களும் அந்த பூரண சர்க்குணத்தை அடைந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மறுமையிலே பூரண மகிமை கிடைக்கும். அப்போ இந்த மகிமை தேடாதங்க. இந்த ஆபரண மகிமை இது சாத்தாவங்களை ஏமாத்துறான், முட்டாளாக்குறான், நீங்கள் அதுக்குள்ளே நுழையாதுங்க. இந்த அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற குணத்தை அணிந்து கொள்ளுங்கள், அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, பரலோக தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இன்னொன்று, உலகத்தின் பார்வையிலும் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய பார்வையிலும் விலையேறப்பட்டது. 2 விஷயம் இருக்குல்ல, 2 விஷயம் இருக்குது. ஸோ தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது எது என்று சொன்னால் குணம் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குணம்தான் இந்த தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்கிறதை நாம் இங்கே ரொம்ப முக்கியமாய் கவனத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பல சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் அதை விரும்பலை. அவங்க தேவன் கொடுக்குற மகிமைக்கு பதிலாக மனுஷர்கள் அல்லது உலகம் கொடுக்குற மகிமையை தான் விரும்புகிறாங்க. இது ஒரு முக்கியமான காரியம். அநேகர் நீங்கள் யோவான் 5:41 இயேசு சொல்கிறார், நாம் மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அப்போ இயேசுவின் சீஷத்துவத்தில் வரும்போது இது ஒரு முக்கியமான இடம். நான் இந்த உலகத்தாலோ மனுஷராலோ வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தேவனால் வருகிற மகிமையை தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால், அந்த இயேசுவின் சீடர்களும் அதே மாதிரி தான், நாங்களும் அதுபோல் மனுஷனால் வருகிற உலகத்தால் வருகிற மகிமையை விரும்ப மாட்டோம். இயேசு சீஷர்களாக மாறி இருக்கிறோம். இயேசுவை போல நாங்களும் பரலோக தேவனால் வருகிற மகிமையை தான் நாங்கள் விரும்புகிறோம் என்ற ஒரு நிலைமைக்கு நாம் கண்டிப்பாக வந்தாக வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் யோவான் 12:43 வந்தால், அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். இயேசுவை தேவகுமாரன்னு அறிஞ்சிட்டாங்க, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள அல்லது அறிக்கையிட மனசு இல்லாமல் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அதை பார்த்தா அதை குறித்து தான் சொல்கிறார், அவர்கள் தேவனால் வர்ற மகிமை விரும்பலை. விரும்பி இருந்தால் இயேசுவின் பின்னால் தாழ்மையான இந்த அனுபவத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க மனுஷனால் வருகிற மகிமையை விரும்புறதுனால இயேசுவின் சீடராக விரும்பலை. இயேசுக்கு சீஷரானா இயேசுவை பின்பற்றணும், இயேசுவின் தாழ்மை வரணும், பெருமை இருக்க முடியாது என்கிற பிரச்சனை இருக்கிறதுனால
அவர்கள் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். இயேசு சொல்வார், நான் மனுஷனால் வருகிற மகிமை விரும்பவில்லை, அது எனக்கு வேண்டாம். தேவன் எனக்கு ஒரு மகிமை வச்சிருக்கிறார், அந்த மகிமை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டார். அப்போ இந்த அடிப்படையிலும் நம்ம இயேசுக்கு சீசர் ஆகணும். இங்கே பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வந்து சீசர் ஆக்கிறதுக்கு பதிலாக, ஏன்னா சீசர் ஆகும்போது இந்த உபதேசம்லாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கும். இந்த உபதேசம்லாம் சொல்லாமல் இருக்கிறதுக்கு, கடைபிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டிதான் இயேசுக்கு சீசர் ஆகிறதுக்கு பதிலாக பக்தராக்கி விட்டாங்க. அவர் சாமி, அவரை நீங்கள் பாடணும், ஆடணும், ஆராதிக்கணும், துதிக்கணும்ன்ட்டா அவர் சொன்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவர் மாதிரிகள் நடக்கணும். சீசன்னா தானே இங்கே வரணும். இதுக்கு தான் ஒரு மோசடியான மார்க்கம், இயேசுவின் பெயரில் ஒரு கள்ளத்தனமான மார்க்கம், சீசத்துவத்துக்கு பதிலாக இயேசு ஆராதிக்கிற ஒரு மோசடி மார்க்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நாம் வேறு விஷயங்களும் இதுக்கு முன்னால் பார்த்துருக்குறோம், இங்கே புரிந்து கொள்ளணும். சரி, அப்போது குணத்தினால் அலங்கரிக்கணும், அதுதான் தேவனுடைய பார்வையில் விளையாட பெற்றது. உலகத்தான் விளையாட பெற்றது வந்து பிணம் இல்லையா? நான் பல வேளை சொல்லேன், தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டது குணம். ஆமாம், உலகத்தில் விளையாடப்பட்டது பணம், அதுக்கு தானே அலங்கரிக்கிறாங்க. சரியா? குணத்தை சொல்லலைல்ல. ஆமாம், உலகத்தில் மேன்மையானப்படுகிறது சாத்தான் பாராட்டுகிற விஷயம், தேவன் பாராட்டுகிற விஷயம் குணம், சாத்தான் பாராட்டுகிற விஷயம் இந்த ஆடம்பரங்கள் என்பதை புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் உலகத்தில் சாத்தானுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் பெருமையை நேசிக்கிறது. பெருமை குணம் இருந்தால் உலகத்தில் பெருமையான காரியங்களை அடையலாம். தாழ்மை குணம் இருந்தால் பரலோக தேவனிடத்திலே மேன்மையான காரியங்களை அடையலாம். அதான் இது யாக்கோபு 4:6 தானே. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியாக இருப்பார், சாத்தான் நண்பனாக இருப்பான். அதானே உண்மை. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுப்பார், சாத்தான் எதிரியாக இருப்பான். இதுதான் உண்மை. அதனால தான் பெருமை உள்ளவர்கள் உலகத்திலே மேன்மையான காரியங்களை அடைகிறார்கள், தாழ்மை உள்ளவர்கள் பரலோகத்திலே மேன்மையான காரியங்களை அடைகிறார்கள். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் இயேசு. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி அவருக்கு உயர்ந்த நாமத்தை கொடுத்தார் இல்லையா? அதுபோல தான் இந்த உலகத்தில் தாழ்மையாக நடக்கிறவர்களை தேவன் அவருடைய ராஜ்யத்தில் மேன்மைப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் பெருமையாக நடக்கிறவர்களை சாத்தான் இந்த உலகத்தில் மேன்மைப்படுத்துகிறார். அது உண்மைதான், அந்த ஒரு நிலை இருக்கிறது என்பதையும் நான் மறக்க விரும்பவில்லை. சரி, இப்போ அடுத்தது தொடர்ந்து நாம் பார்ப்போம். இப்போ 1 தீமோத்தேயு 2:10 அந்த பேதுரு எழுதின பகுதியும் 1 பேதுரு 3:3 உள்ளதும், அப்புறம் அப்போஸ்தலர் பவுல் எழுதின 1 தீமோத்தேயு 2:9 வர்றது ரெண்டும் இணைச்சு தான். ஏன்னா ரெண்டும் ஒரே விஷயத்தை குறித்து 2 அப்போஸ்தலரும் பேசுகிறதுனால இணைச்சு தான் நாம் பார்க்குறோம். இப்போ 1 தீமோத்தேயு 2:10 இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்போ என்னெல்லாம் அலங்காரம் இருக்கப்படாதுன்னு சொல்லியாச்சு. குணத்தினால, சாந்தம் குணத்தினால அலங்கரிக்கணும்னு பேதுரு சொல்கிறார். பவுல் இன்னும் கொஞ்சம் வழக்கமாக சொல்கிறார். அதில் என்னெல்லாம் இருக்கணும்னா, தகுதியான வஸ்திரம் இருக்கணும். பெண்கள் சம்பந்தமான விஷயந்தான் கொஞ்சம் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. நாணம் இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும், நல்ல கிரியைகள் இருக்கணும். இதனால தான் அலங்கரிக்கணும், வேறு அலங்காரம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அலங்காரமே இந்த அடிப்படையில் தான் இருக்கணும். இதனுடைய அடிப்படையை நாம் ஆண்டவர் சொன்னதை நாம் சிந்திக்கணும். இப்போ உதாரணமாக மத்தேயு 5:28 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அப்போது தகுதியான வஸ்திரம்னு ஒரு வார்த்தை தீமோத்தேயுக்கு எழுதுறாருல, முதல் வார்த்தை அதுதான், அதை தான் பார்க்குறோம். ஏன் இந்த தகுதியான வஸ்திரம், அது ஆங்கிலத்தில் ப்ராப்பர் ட்ரெஸ், முறையான ஒழுங்கான முழுமையான உடை அப்படின்னு அந்த எல்லா மொழிபெயர்ப்புகளையும் நம்ம பார்க்குறோம். ஒரிஜினலில் இருந்து அவங்களுக்கு முறையான தகுதியான பூரணமான ப்ராப்பர் ட்ரெஸ் இருக்கணும். ஏன் இருக்கணும்னா, அதான் இயேசு சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் விபச்சாரம் செய்கிறான். அப்போது நீங்கள் யாக்கோபு 1:14 அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு யாக்கோபு சொல்கிறார். அப்போது ஒரு ஸ்திரீயை பார்க்கும்போது ஆணுக்கு, கணவன் அல்லாத மற்ற ஆண்களுக்கு இச்சை உண்டாகிறது, அது விபச்சார பாவமாகிறதுன்னு இயேசு சொல்லிட்டார். அப்போ இதுக்கு யார் காரணம்? இந்த ஸ்திரீ காரணமாக இருக்கக்கூடாது இல்லையா? தகுதியான வஸ்திரம் அணியாவிட்டால், முறையாக உடை அணியாவிட்டால், ப்ராப்பர் ட்ரெஸ் பண்ணலைன்னா இவன் வேசிங்கிற கேட்டகரியில் வர்றான். இவளை மற்ற ஆண்கள் இச்சையோடு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ இந்த ஆண்களை விபச்சாரி ஆக்கிறதுக்கு யாருன்னு கேட்டால் இந்த ஸ்திரீ தான். அவன் சொல்லிடலாம், நான் விபச்சாரம் பண்ணலன்னு சொல்லலாம்.
அவள் இந்த மாதிரி உடை அணிஞ்சாலே அவள் அநேக ஆண்களை இயேசுவின் வார்த்தைப்படியான ஒரு விபச்சாரியாய் மாற்றுகிறாள். ஒரு பெண் அதுக்கு காரணமாறா. இது ரொம்ப முக்கியம். அதனால தான் ரோமர் கிழமைருவம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, நீ அணிகிற உடை அல்லது நடந்து கொள்கிற விதம் மற்றவங்களுக்கு துரிச்சையை தூண்டுமானால் நீ மற்றவர்களை விபச்சாரியாக்குற விபச்சாரியாய் மாறுகிறாய். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான். அப்போ அந்த மாதிரியாக ரீதியில் உடலை நீங்கள் பேணாமல் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் அல்லது இயேசுவை போல அணிந்து கொள்ளுங்கள். மிக சரியான ஒரு பொருத்தமான மொழிபெயர்ப்பு. இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள், இயேசுவுக்கு ஏற்ப அணிந்து கொள்ளுங்கள், இயேசுவை போல அணிந்து கொள்ளுங்கள். அதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள். அப்போ இயேசுவின் மாதிரிப்படி அணிந்து கொள்ளுங்கள் இல்லையா. இயேசுவின் சீசராக மாறும்போது அப்படி தானே இங்கே செய்யணும். இயேசுவின் எல்லாம் மாதிரி தான் பார்த்துட்டோம். அப்போ இயேசுவின் மாதிரிப்படி அணிந்து கொள்ளுங்கள் என்றும் புரிஞ்சுக்கலாம். அப்போ இயேசுவனுடைய மாதிரி என்ன, அதையும் நம்ம பார்க்கணும். அது யோவான் 19:23, யோவான் 19:23. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியே எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அப்போ இயேசுவனுடைய ஒரு முக்கியமான உடை அங்கி. இந்த அங்கி என்று சொன்னால் கழுத்து முதல் பாதம் வரைக்கும் தொடுகிற முழுமையான உடை என்ற அர்த்தம். ரோப் என்ன ஆங்கிலத்தில் இருக்கும், அங்கி. அது இன்னும் வசனங்கள் இருக்கிறது. அப்போ இயேசு அங்கி அணிந்திருந்தார். கழுத்து முதல் பாதம் வரை தொடக்கூடிய முழுமையான மூடலாகிய அங்கி அணிந்திருந்தார் என்பது மிக தெளிவாய் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:13 அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனு கொப்பானவரை கண்டேன். இங்கே இந்த மனுஷகுமாரன் இப்போ உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயாச்சுல்ல. இப்போ யோவானுக்கு அவர் காட்சி கொடுக்குற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம். யோவானுக்கு காட்சி கொடுக்கும்போது அவர் என்ன உடை அணிஞ்சிருக்கிறாருன்னா நிலை அங்கி. இங்கே நிலை அங்கி. இந்த நிலை அங்கிங்கிற வார்த்தை அதான் கழுத்து முதல் பாதம் வரை. நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தா தெரியும். மற்ற மொழிபெயர் டச் பண்ணக்கூடிய நேரான மேலிருந்து கீழ் வரை டச் பண்ணக்கூடிய நேரான முழுமையான அங்கியை அணிந்திருந்தார். அப்போ இயேசு முழுமையான உடை அணிந்திருந்தாருங்கிறது தெளிவு. அங்கி அணிந்திருந்தார் என்பது தெளிவு. அப்படி என்றால் ஆண்களானாலும் பெண்களானாலும் இயேசுவின் சீடர் ஆகிறவங்க. அப்போ இயேசுவின் சீசத்துவத்துக்குள்ளே வரும்போது அந்த பிரச்சனை எல்லாம் வருதுங்க. அதுதான் இதை அவங்க புறக்கணிச்சிடுறாங்க. இயேசு சீசர் ஆகிறவங்க இயேசுவை போல முழுமையான உடை அணிய வேண்டும் என்பது மிக மிக தெளிவான ஒரு காரியம். நீங்கள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 2 தீமோத்தேயு 4:13 துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்திலே நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. தீமோத்தேயுட்ட சொல்கிறார், நான் நீ என்னை பார்க்க வரும்போது மேலங்கியையும் எடுத்துக்கொண்டு வா. மற்ற காரியம்லாம் இருக்கிறது மேலங்கி. அப்போ இதில் என்ன விளங்குறோம்? பவுல் இயேசுவை போல அங்கி அணிந்திருந்தார் என்பது தெளிவு. அப்போ இயேசு அங்கி அணிந்திருந்தார். அவருடைய சீடர்களும் அப்போஸ்தலர்களும் அங்கி போன்ற உடைதான் அணிந்திருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக இங்கே வழங்கிக் கொள்கிறோம். இப்போ அப்போஸ்தலர் நடபடியில் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:39 வரும்போது பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்தபோது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். தொற்காள் மரித்து போனாள். அவளை எழுப்புறதுக்கு தான் பேதுரு போகிறார். இப்போ அந்த விதவை எல்லாம் அழுது என்ன செய்கிறாங்கன்னா காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? நாங்கள் அணிவதற்கு இந்த தொற்காள் இந்த அங்கிகள் எல்லாம் எங்களுக்கு தைத்து தந்தாள். அந்த அங்கிங்கிற வார்த்தை இங்கே என்ன புரிகிறோன்னா, ஆதி திருச்சபையினுடைய இயேசுவின் சீஷிகளும் பெண்கள் இல்லையா, அவர்களும் இயேசுவை போல முழுமையான அங்கி உடை அணிந்தாருங்கிறது தெளிவு. சரிதானே? அப்போ துர்ச்சைக்கு எதுவாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ப அணிந்து கொள்ளுங்கள்னு நம்ம வசனம் படித்தோம்ல.
அது எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? அவங்க செய்ததை தான் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி அணியுங்கள். இப்போ அங்கி, அப்போது ஆண்களானாலும் பெண்களானாலும் இந்த மாதிரி தான் உடை அணியணும். அதனால தான் இந்த 2 காலுக்கு 2 உரை போடுறது, ரப்பர் உரை போடுற மாதிரி உரை போடுறது, பேண்ட் போடுறது, இதெல்லாம் பைபிள் வந்து தடை செய்யுது. ஏன் தடை செய்யுதுன்னா, அங்கி மாதிரி கழுத்து முதல் பாதம் வரைக்கும், அது ஒரு அங்கி எப்படி இருக்கும் நமக்கு தெரியும்ல, ஃபுல் கவரிங், அந்த மாதிரி கவரிங் இருக்கணும்னு சொல்லுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். பேண்ட் போடலாமா, லெகின்ஸ் போடலாமா, இந்த மாதிரிலாம் போடலாமா அப்படிலாம் பெரிய விவாதம் நடக்கல. பைபிள் சொல்லுது நவர். இயேசுநாதரும் சீடர்களும் சீஷிகளும் கழுத்து முதல் பாதம் வரை தொடக்கூடிய முழுமையான அங்கி போன்ற உடை, 2 குழல் மாதிரியெல்லாம் போடலை, 2 பேண்ட் மாதிரியெல்லாம் போடலை, பைப் மாதிரி போடலை. ஸோ இதுதான் பைபிளில் இருக்கிறது தான் இயேசுவின் சீஷர்களுக்கு நாங்கள் போதிக்கணும். அதுக்கு வெளியே உள்ளவங்களுக்கு அது நாங்கள் அது பொறுப்பு கிடையாது, அப்படிலாம் பேசலை. இயேசுவின் சீஷிகள் இப்போ வந்து சுடிதார் போடலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் போட்டால் அந்த மேலே உள்ள டாப் வந்து கீழே வர டச் பண்ணணும், அதான் விஷயம். பண்ணால் பிரச்சனை இல்லை. நீங்கள் மேலே போடுறாங்கி டாப்பு வந்து பாட்டம் வரைக்கும் டச் பண்ணும். ஆமாம், சில மார்க்கத்தில் வந்து அது கால் கரண்ட வரைக்கும் இருக்கணும், அப்படி அதுக்கு மேலே உயரக்கூடாதுங்கிற மாதிரிலாம் ஒழுங்குகள் வச்சுருக்கிறாங்க. இருக்குங்க, கிறிஸ்தவ மார்க்கம் இல்லாத வேறு மார்க்கங்கள்லாம் இருக்குது. இதுதான் சிலுவைகள்ல மார்க்கம் ஆகிடுச்சுல்ல, ஆவிகளில் மார்க்கம் ஆகி போச்சுல்ல. சரி, அது அப்படி தான் இருப்பாங்க. இனி பார்த்திங்கன்னா, இப்போ அந்த பெரிய நாங்கள் போதகர்கள், மேய்ப்பர்கள், ஆவிக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படிலாம் நிறைய பேர் படம் காட்டுறாங்க. இந்த படத்துங்க அதை பார்த்தா அந்த பாஸ்டர் வந்து முழுக்கை போட்டிருப்பார், பாஸ்டருக்கு ஒய்ஃபை அரைக்கை போட்டிருக்கோம். நல்லா புரியணும், இந்த வேசி மார்க்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. எப்பா அவரே ஃபுல் கை தானே போட்டிருக்காரு, உங்களுக்கு ஃபுல் கை போடுறதுல என்ன ப்ராப்ளம்? போட மாட்டாங்க. இதுதான் இந்த மார்க்கம், மோசடி மார்க்கங்கிறத நம்ம பல ரீதியில் நாங்கள் வழங்க பண்ணுறோம். அப்போ முழுக்கை போடணும், ஏன்னா முழுக்கை தான் சட்டை தானே. இயேசுநாதரும் அப்போஸ்தலரும் அப்படி தான் செஞ்சுருப்பாங்க. முழுமையான மூடல்னு சொல்லும்போது அது மேக்சிமம் அப்படி தான் வரும். ஸோ இதை புரிஞ்சுக்கிறது நல்லது. அப்போ உடை தகுதியான வஸ்திரம் என்று சொன்னால், இயேசுவும் அப்போஸ்தலர்களும் ஆதி சபை சீஷிகளும் காண்பித்த மாதிரிப்படி ஒரு அங்கி போல, அதாவது தட் மீன்ஸ் முழுமையான கவரிங் என்பதுதான் அதனுடைய பொருள். இப்போ வந்து கன்னியாஸ்திரிகளுக்கு அதனால தான் அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா? கேத்தலிக் சர்ச் அவங்க ரசிக்கப்படையில, அவங்களுக்கு ஆவி இல்லை அப்படிலாம் அந்த கள்ளத்தனமான பெந்தைக்கோஸ்தை கூட்டம் சொல்லிக்கும். அவங்க போட்டிருக்க உடையை போட்டுட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் இவங்க அந்த மெயின் ரோட்டில் நடந்துட்டு வந்துட சொல்லியிருக்க பார்ப்போம். அவங்களுக்கு ஆவி இல்லை, இவங்களுக்கு உன்னதத்திலிருந்து வந்த ஒரு ஆவி கிடச்சிட்டு இல்லை. இந்த ஆவிக்கு வல்லமே பார்ப்போம். நான் சவால் விட்டு கேட்பேன், இது கள்ளத்தனமான ஆவி, அசுத்த ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, மோசடி ஆவிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தரேன். செய்ய முடியாது. வேறு இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்த பெண்கள் இருக்கிறாங்க, வட இந்திய பெண்கள் இருக்கிறார்கள் இல்லையா? எப்படியெல்லாம் உடை அணிச்சிருந்தாங்க? நம்முடைய ஜனாதிபதி பிரதீபா தேவ் சிங் பாட்டீல், முன்னாள் ஜனாதிபதி, எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் பார்க்க முடியுமா? இன்றைக்கு வட இந்தியா இருக்காங்க, அரேபியன் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஸோ ஆக இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்தது ஒரு விஷயத்தை, இந்த உடை என்று வர்றதுனால தகுதியான வஸ்திரம் என்கிற தலைப்பில் சிந்திக்கிறதுனால அடுத்தது ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 24:64 அது இப்படி சொல்லுது, ரெபேக்காள் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது, 64, 65 2 வசனம், கண்டபோது அவள் கேட்குறான் ஊழியக்காரனை நோக்கி, அங்கே எலியேசர், அங்கே வெளியிலே நமக்கு எதிராய் நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர் தான் என் எஜமானர் என்று ஊழியக்காரன், ஈசாக் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள் என்று ஒரு பகுதியை பார்க்குறோம். இது ஆதி ஆகமத்தில் நடக்கிற காரியம். இது புதிய ஏற்பாட்டு விஷயம்லாம் அப்புறம் தான் வருது. அந்த ஈசாக்கை கண்ட உடனே அவள் இறங்கி முக்காடிட்டு தன்னை மறைத்து கொள்கிறார், தலையை மூடுகிறாள் என்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். உடலை மட்டும் இல்லை, அவள் தலையை மூடினாள் என்ற ஒரு விஷயம் ஆதி ஆகமத்தில், இந்த முக்காடுங்கிற விஷயம் ஆதி ஆகமத்திலிருந்தே வர்ற விஷயங்கிறத இங்கே நாம் புரிஞ்சுக்கிறோம். இப்போ 1 கொரிந்தியர் 11:3 வசனத்தில், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலைவராக இருக்கிறார், ஸ்திரீக்கு புருஷன் தலைவராக இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவராக இருக்கிறார்னு நீங்கள் அறியணும். இந்த முக்காடுனா என்னங்கிறத புதிய ஏற்பாட்டில் பவுல் கொரிந்தி சபைக்கு அதை எழுதுகிற விளக்கத்தில் சொல்கிறார். அதாவது ஸ்திரீ, பெண்ணுக்கு ஆண் தலைவராக இருக்கிறார்,
ஆணுக்கு இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவர். இங்கே தலைன்னு மொழிபெயர்த்துக்கிறாங்க தமிழில். நீங்கள் புதிய மொழிபெயர்ப்புனா தலைவர்னு இருக்கும், ஹெட் ஆஃப். ஓகே, தலைவர். அதான் அந்த வசனம் தெளிவாக புரிஞ்சிருக்கேன். புதிய மொழிபெயர்ப்பு தெளிவு. இப்போ அடுத்தது 1 கொரிந்தியர் 11:5 வருவோம். ஜெபம் பண்ணும்போதாவது, அதாவது பொதுவான தொழுகைன்னா ஆண்களும் பெண்களும் கூடி ஜபிக்கிற பொதுவான ஜெபம். அது டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் டிரான்ஸ்லேஷனில் போனீங்கன்னா இன்னைய பப்ளிக் வர்ஷிப்ங்கிறதையும் சேர்த்து அவங்க போட்டாங்க. அதில் ஆண்களும் பெண்களும் கூடி தொழுகை செய்யும்போது, பெண்கள் ஜபிக்கிற போதோ, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது போதோ, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்கும். இங்கே என்ன விஷயம்னா, ஆண்களும் பெண்களும் கூடி வந்திருக்கிற சூழ்நிலையில் பெண்கள் ஜபிக்கும் போது, தீர்க்கதரிசனம் சொல்லும்போது தலையை மூட வேண்டும், முக்காடு போட வேண்டும். அப்படி தலை மூடாவிட்டால் அந்த ஸ்திரீ தன் தலைவராகிய கணவரை அல்லது ஆண்களை கனவீனப்படுத்துகிறாள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 3ஆம் வசனத்திலே சொல்லியாச்சுங்க, ஸ்திரீக்கு புருஷன் ஆண், அது ஒரிஜினல் ஆணுன்னு தான் இருக்குது, கணவன் மட்டும் இல்லை. ஸ்திரீக்கு ஆண் தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே முக்காடு அணிவதென்று சொல்வது ஆண்களை கனம் பண்ணுறதுக்கா அல்லது கணவனை கனம் பண்ணுவதற்கா? சரியா? இது தேவனை கனம் பண்ணுறது செய்கிறதில்ல. இதுதான் அடிப்படையாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முக்காடு பெண் அணிய வேண்டும் என்று சொல்கிற விஷயமே இது ஏதோ கடவுளுக்காக செய்யலை, ஆண்களை கணவனை கனம் பண்ணும்படியான காரியம். அதை தான் நம்ம ஆதியாகமம் 24:65 அந்த ஈசாக்கை பார்த்த உடனே அவள் ஒட்டகத்தை விட்டுறங்கி முக்காடிட்டு கொண்டாள், ஆணை கணவனை கனம் பண்ணுறதுக்கு செஞ்சாங்கிறத இங்கே பவுலடியார் அதை மீண்டும் தெளிவுபடுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். அது ஏன் தலையை அப்படி மூடணும்னு சொல்லியிருக்குன்னா, பொதுவாக ஜெபம் பண்ணும்போது, தீர்க்கதரிசனம் சொல்லும்போது தலையை மூடணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் ஏன் ஜெபம் பண்ணும்போது தலையை மூடணும், ஏன் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது தலையை மூடணும்னு ஒரு வழக்கம் சொல்லணும்ல. தலையை மூடுறாதான் ஜெபத்தை கேட்பாரு, தலையை மூடுறாதான் கடவுளை கனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேற எந்த வசனங்களும் எங்கேயுமே கிடையாது. இங்கே பார்த்துட்டோம், அது தலையை மூடுறது கணவனை கனம் பண்ணுற, ஆண்களை கனம் பண்ண செய்கிற காரியம். தலைனா தலைவரை கனவீனம் பண்ணுற விஷயம்னு புரிஞ்சிட்டோம். அப்படின்னா நீங்கள் வேறு இடத்துலையும் பழைய ஏற்பாடில் எங்கேயுமே கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணும்போது தலையை மூடிட்டு ஜெபம் பண்ணணும், அப்போ தான் கேட்பாரு, கேட்க மாட்டாருன்னு பழைய ஏற்பாட்டிலையும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் எங்கேயுமே இல்லை. இந்த ஒரு அதிகாரத்தில் தான் வருது. இங்கே எதுக்கு சொல்லுதுன்னா, இது ஆண்களை கனம் பண்ண போடுற விஷயம், ஆண்களும் பெண்களும் கூடி வந்துருக்கிற விஷயத்தில் செய்ய வேண்டிய விஷயம் என்ற ரீதியில் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த முக்காட்டுக்கு வேறு எந்த வழக்கம் கிடையாது. நாம் தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ 1 கொரிந்தியர் 11:15 வருவோம். 1 கொரிந்தியர் 11:15, ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறதுன்ட்டு சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? ஒரு பொம்பளைக்கு நீளமான தலைமுடி இருந்தால் அது அவளுக்கு மகிமை தானே, பெருமை தானே, அழகு தானே. அப்போ ஒரு ஸ்திரீ தன்னுடைய அழகான மகிமையான பெருமையான தலைமுடியை, அந்த தலைமயிரை கணவன் அல்லாத இன்னொரு ஆண்களுக்கு காண்பிக்கிறாள் என்றால் அவள் வேசித்தனம் பண்ணுகிறாள் என்று அர்த்தம். அதாவது ஒரு பெண் தன்னுடைய அழகாக இருக்கலாம், மகிமைக்குரிய எதாக இருக்கலாம், பெருமைக்குரிய எல்லாத்தையும் கணவன் அல்லாத இன்னொரு ஆணுக்கு காட்டக்கூடாது. அப்படி காட்டுனா அவள் வேசியாரா, கற்பை இழந்துடுறான். சரிதானே? இப்போ தலைமயிர் நீளமாக வளர்க்குறது மகிமைன்னு சுவாபத்திலே இயல்பிலே அது அவளுக்கு மகிமையான விஷயம். ஸோ இந்த மகிமை அவள் மறைக்கணும். இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், இது அவளுக்குள்ள விஷயம், மகிமையான விஷயம். இதை மற்ற ஆண்களுக்கு முன்பு அவள் மறைக்கணும். அப்போ மகிமையான தலைமயிரை கணவனை தவிர மற்ற ஆண்களுக்கு காண்பிக்கக்கூடாது, காண்பித்தால் வேசி மார்க்கமாகிவிடும். அதை தவிர்ப்பதற்காகவே இந்த முக்காடு அணிய வேண்டும்ங்கிறது தான் இந்த முக்காடை பற்றிய உபதேசம். வேறு இது கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதை நாம் இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 8ஆம் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அந்த வசனத்தை சொல்லிடுறேன். அந்த ஸ்திரியை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்க வேண்டும். எரிச்சலின் காணிக்கையாக நினைப்பூட்டுதலின் காணிக்கை அவள் கையில் உள்ளங்கையில் வைப்பானாக.
சாபகரணமான கசப்பான ஜலம் ஆசாரியின் கையில் இருக்க வேண்டும். இது என்ன விஷயம்னு கேட்டால், இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பொம்பளைக்கு கற்பை பற்றிய சந்தேகம் வந்துட்டு, கன்ஃபார்ம் ஆகலை, பட் சந்தேகம் வந்துட்டா, அந்த புருஷன் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்த பொம்பளை பற்றிய சந்தேகமாக இருக்குது, எரிச்சல்ல நாவி எனக்கு வந்துடுது, கோபமாக வருது அவளை பார்க்கும்போதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவளை ஆசாரியன்ட்ட கூட்டிகிட்டு வரணும். அவன் உடனே முதலாவது கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு நடத்தி மொக்காட்டை நீக்க வேண்டும். இதுதான் வார்த்தை. இதில் என்ன புரியணும்? அப்போ இஸ்ரவேலில் உள்ள ஸ்திரீகள் மொக்காடு அணியக்கூடியவங்க தான் இருந்தாங்கங்கிற தெளிவு. அதான் ஆதியாமத்திலேருந்து பார்த்துட்டேன்ல, அவங்களுக்கு மொக்காடு முக்கியமான ஒன்று. இவன் மொக்காட்டை நீக்கணும். ஏன் மொக்காட்டை நீக்கணும்னா, அவளுடைய கற்பில் சந்தேகம் வந்துட்டு, மொக்காடு கற்பின் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறது இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அவளுக்கு கற்பில் சந்தேகம் வந்ததுனால தான் அந்த முக்காட்டை நீக்கி அந்த மாதிரிலாம் கசப்பான ஜலம் கொடுக்கணும். அவள் பாவம் செஞ்சான்னா அவளுக்கு இடுப்புகளை சூம்பி போயிடும், அவளுக்கு அந்த சாபம் பலிச்சிடும் மாதிரிலாம் தொடர்ந்து வசனம் இருக்குது. அது நமக்கு முக்கியம் இல்லை. இப்போ கற்புக்கு அடையாளமாய் முக்காடு பயன்படுத்தப்பட்டது, கற்பில் சந்தேகம் ஏற்படும் போது முக்காடு நீக்கப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை அந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உன்னத பாட்டு என்று சொல்வது மணவாளன் மணவாட்டிக்கு இடையில் இருக்கிற உறவை குறிப்பது என்ற ஒரு நம்பிக்கை வழக்கம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கட்டும். இப்போ அந்த மணவாட்டியை வர்ணிக்கும் போது அல்லது ஒரு கற்புள்ள மனைவியை வர்ணிக்கும் போது அப்படின்னு வச்சுக்கலாம், மணவாட்டி ஆனாலும் கற்புள்ள மனைவி ஆனாலும், அது உன்னத பாட்டு 4:1, நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறாக்கண்களாக இருக்கிறது. முக்காட்டின் நடுவே உன் கண்கள் இல்லையா? உன் கூந்தல் கீழாத்து மலையில் தலைமை வெள்ளாட்டு மந்தைய போல் இருக்கிறலாம் மலை சொல்லிட்டு, ஆனால் அது முக்காடு போட்டு மூடி இருக்கு. அது இருக்குது, உள்ளே இருக்கு. அதுக்கு மேலே முக்காடு போட்டு மூடி இருக்கிறாய். உன் முக்காடு போட்டு முக்காட்டுக்கு நடுவில் தான் உன் கண்ணு தெரியுது, அதெல்லாம் மறைச்சிட்றாய், மறைவு கட்டப்பட்டவள். உன்னத பாட்டு 6:7, உன் முக்காட்டு நடுவே உன் கன்னங்கள் அப்படின்னு இன்னொரு வழக்கம் இருக்கு. எல்லாமே முக்காட்டுக்கு நடுவில், வேற ஒன்றும் தெரியல. முகம் தெரியுது, இல்லைன்னா கண்ணு தெரியுது, கண்ணம் தெரியுது, வேற ஒன்றும் தெரியல. முக்காடு போட்டு மூடி இருக்கிறாய். அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் முக்காடு எவ்வளோ முக்கியமானது, கற்பின் அடையாளமாக இருந்திருக்கிறது. அது எவ்வளவு ஒரு பெண்ணுக்கு பெருமையாக, ஒரு பெண்ணுக்கு பெருமைங்கிறது இப்போ ஆபரணம் அணிஞ்சு எல்லார்ட்டையும் காட்டி தலைமுடியை பின்னணும், ஸ்லைடு வைக்கணும், பூ வைக்கணும், ஆடம்பர உடை அணிச்சாதான் அவளுக்கு பெருமைங்கிறது சாத்தானின் ஆளுகை இருக்கக்கூடிய உலகத்தின் மரபு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்க முக்காடு அணிவது தான் அவர் ஒரு பெண்ணுக்கு கற்பாய் பெருமையாக கருதப்பட்டது. முக்காடு இல்லைன்னா அவள் கற்பு இல்லாதவங்க முக்காடு போட மாட்டாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் ஒரு சென்ஸ் இருந்திருக்கு. இது ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். இதை தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் இயேசுவின் சீஷிகளுக்கும் உபதேசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நாட்களில் முக்காடுனா என்னென்னு தெரியாது. முன்னால் எல்லாம் சபையில் முக்காடு போடுறோம், செபிக்கும் போது போடுறோம்னாங்க. இப்போ அதுவும் போட மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், போட மாட்டாங்க. கிறிஸ்தவ நாடுகளில் யாரும் முக்காடே போட மாட்டான். முக்காடு எதுக்குங்க வச்சிருக்கு? ஏன்னா அவங்களுக்கு அதில் ஐடியா இல்லை, அது டோட்டலி விட்டாச்சு. அதுக்கு வேறு அர்த்தங்களை சொல்லி திருக்கி கொண்டு போய் கடைசியில் இல்லாமல் ஆக்கியாச்சு. ஸோ அப்படி ஒரு நிலைமை இருக்குது. ஸோ முக்காடு கற்பின் அடையாளம், தன் தலைமயிர் மகிமையான மயிரை மூடுகிற அடையாளம். அது எப்போதுமே செய்யப்பட வேண்டியது. ஜோமன் சபைக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தானா? அவர் ரோட்டில் போகும்போது வேறு மாதிரி போகணுமா? முக்காடு என்பதே கற்பின் அடையாளம், அது மகிமையை மறைக்கிற அடையாளம். கணவனை தவிர மற்ற ஆண்களை கனம் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு பாலியல் ஈர்ப்பு கொடுக்காமல் இருப்பதற்கு இல்லையா? பெண் மற்ற ஆளை கணம் பண்ண விரும்பினால் அந்த பாலியல் ஈர்ப்புக்கு இவள் காரணமாக அமையக்கூடாது. அப்படி இருந்தால் பரவாயில்ல, உண்மையிலே அந்த ஆம்பளை கனம் பண்ணுறான். இல்லை வழியில் போகிறோம் வாரெல்லாம் ஈர்க்கப்பட ரீதியில் ஒரு பொம்பளை நடக்கிறான்னா கனம் பண்ணலை, அவனை இழுத்து கீழே போட விரும்புகிறான்னு அர்த்தம், அவனை விபச்சாரி ஆக்குறான்னு அர்த்தம். அதில் அவன் முக்காடு ஜபத்தோடு தொடர்புடையதல்ல, தீர்க்க தரிசனத்தோடு தொடர்புடையதல்ல. அது ஆண்களும் பெண்களும் கூடி வந்திருக்கிற அந்த சபைக்கு உள்ளே வரும்போது அந்த சென்ஸில், ஏன்னா இங்கே வரும்போது, ஏன்னா வெளி சூழ்நிலையில் வேறு குறித்த சபை பெண்கள் இப்படி இருந்தால் நமக்கு தெரில. சபையில் வரும்போது இங்கே அவங்களுக்கு சுயாதீனம் கிடச்சிருது. சமூகத்தில் பலவிதமான அடிமைத்தனம் இருந்தாலும், ஏன்னா அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. சமூகத்தில் பெண்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, சபைக்குள்ளே கொஞ்சம் பழைய காலங்களில் பெண்களுக்கு கொஞ்சம் விடுதலை இருந்தது இல்லையா? கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஆத்மீகத்தில் அவங்க 2 பேரும் சமந்தான், சரீரத்தில் தான் வேறுபட்டவர்கள், அவர்களுக்கு ஆத்மீகம் உண்டுங்கிறதான ஒரு நிலைமை இருது.
சமூகத்தில் பெண்கள் ஒடுக்கப்பட்டிருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். ஆனால் சபைக்குள்ள அந்த சுயாதீனத்தை அவங்க தவறாக பயன்படுத்திடக்கூடாது இல்லையா? சபையில் நமக்கு ஒரு சுயாதீனம் கொடுத்துருக்கு, ஆனாலும் இங்கே வந்தாலும் ஆண்களை கனம் பண்ணுகிற ரீதியில் தான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதுக்கு தான் அந்த முக்காடு உபதேசம் கொடுக்கப்பட்டது என்பது தெளிவு. இந்த அடிப்படையில் தான் நீங்கள் பழங்கால பெண்களுடைய ஃபோட்டோஸ், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து பெண்கள்லாம் முக்காடு போட்டிருப்பாங்க. எல்லா பெண்களுமே போட்டிருக்காங்க, எல்லா மதத்துலேயும் உள்ளவங்க முக்காடு போட்ட ஃபோட்டோஸ் நான் பழைய ஃபோட்டோஸ் நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் கத்தோலிக்க மார்க்கத்தின் கன்னியாஸ்திரி, அவங்க தான் ஊழியக்காரி. இந்த கள்ளக்கூட்டம், ஆவிக்குரிய கூட்டம், புரொட்டஸ்டாண்டெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. அவங்க தான் அந்த தகுதியில் ஒரு மரியாளுக்க படம் முக்காடு போட்டு தான் செஞ்சுருக்காங்க. பழைய ஃபோட்டோஸ், படங்கள்லாம் அப்படி தான் இருக்குது, வரைஞ்சிருக்காங்க. கன்னியாஸ்திரியெல்லாம் அப்படி தான் இருக்காங்க. இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள பெண்கள் எப்படி உணையடைவாங்கன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. மென்னானைட் அப்படின்ட்டு ஒரு கிறிஸ்தவ சபை இருக்கு. அந்த சபை பிரிவை சேர்ந்தவங்களும் இந்த மாதிரி தான் முக்காடு தான் போட்டிருப்பாங்க. பிறகு அதுக்கு அமெரிக்காவில் எல்லாம் இருக்குது, இப்போவும் இருக்கிறாங்க. அப்படியே நிறைய பேர் அதில் நிறைய பிரிவுகளை வந்து மாற்றிருக்காங்க. இன்னும் அமிஷ் மென்னானைட் அப்படின்னு நீங்கள் வந்து நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா, அமிஷ் மென்னானைட்னு சர்ச் பண்ணால் இன்றைக்கும் அங்கங்கே இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கும் அதை பழக்கத்தை அப்படியே வச்சுருக்காங்க. அது அமெரிக்காவில் கூட பழைய கிறிஸ்தவ பெண்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்திங்கன்னா எல்லாருமே முக்காடு அணிஞ்சிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வட இந்தியாவில் உள்ள பெண்கள் முக்காடு அணிஞ்சிருக்காங்க. அதான் சொல்ல இல்லையா, நம்ம பிரதீபா தேவ்சிங் பாட்டீல் இன்று தானே, அவங்க வேறு மார்க்கத்தை சேர்ந்தவங்க, முக்காடு அணிஞ்சிருந்தாங்க. இன்றைக்கி நிறைய நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கும் இது காண முடியுது. அப்போ முக்காடுங்கிறது கற்பின் அடையாளமாய், பெண்ணின் பெருமையாய், அவளுக்கு மகிமை சேர்க்கிற ஒன்றாய், ஆண்களை கனம் பண்ணுவதற்காய் எப்போதும் அணிய கொடுக்கப்பட்ட விஷயம் இது. அந்த தகுதியான வஸ்திரம், ப்ராப்பர் ட்ரெஸ்ஸு, முழுமையான வஸ்திரம்னு ஒன்று படித்தோம்ல, அங்கி எப்படி போட்டாங்க, அதுபோல தான் அவர்கள் தலையை மூடி, முழுமையாக மூடி கற்பை வெளிப்படுத்தினார்கள் என்பதுதான் முக்காட்டின் அடிப்படை. இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மீண்டும் நாம் இப்போது 1 பேதுரு 3:3 வருகிறோம். மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து அப்படிங்கிற வார்த்தை தொடர்ந்து போகுது. இந்த மயிரை பின்னுதல் என்ற வார்த்தை தீமோத்தேயுவின் நிருபத்திலும் 2:9 நாம் படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:9 மயிரை பின்னுதல். அப்போது இந்த மயிரை பின்னுதல்ங்கிற வார்த்தை மீண்டும் வருது. ஏன்னா தலைமயிர் அவளுக்கு மகிமையாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. அதனால தான் அதை விதமாக பின்னுவாங்க, பூ வைப்பாங்க, பல விதமான ஸ்லைடெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் தலை அலங்காரம், சிகை அலங்காரம் பண்ணுறாங்கல்ல. அப்போ சிகை அலங்காரம் பண்ணக்கூடாது. இந்த தலைமயிரை மீண்டும் எடுத்து சொல்லு, தலை அதை மூடணுமே தவிர, முக்காடு கட்டி மூடணுமே தவிர இந்த மாதிரி சிகை அலங்காரங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதான் மயிரை பின்னிங்கிற வேர்டு அதில் போட்டிருக்காங்க. அப்போ தலைமயிர் அது அலங்காரமாய் அதை அலங்கரித்து மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய காரியமாக இருக்கக்கூடாது என்கிறதுனால மயிரை பின்னுதல் அலங்காரம். சும்மா அதை சுருட்டி கட்டி முக்காடு கட்டினா பிரச்சனை கிடையாது. இந்த பின்னுதல் நிறைய பேர் பண்ணுறாங்க, பல விதமான பின்னல் இருக்குது, ஏகப்பட்ட ரீதியில் இருக்குது. அது உலகத்தில் போய் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். இதுவும் செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக தலைமுடியை மூட வேண்டும் என்கிறத, அதான் அதுக்குனால தான் தலையை பின்னப்படாது. அதான் தலைமயிரை பற்றிய விஷயம் முதல்ல சொல்லியிருக்கு. அதை மூட வேண்டும் என்கிற உபதேசத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 1 கொரிந்தியர் 11:8 சொல்லுது, புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவன். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். தூதர்களின் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ், ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ். தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளணும். அது அந்த கிரீக்கில் அந்த வார்த்தை, அது ஏன் முக்காடிட்டு கொள்ளணுங்கிறது கிரீக்கில் எப்படி இருக்குன்னா, ஆகையால் தேவதூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் ஒழுக்கத்தின் அடையாளமாக, மாரல் அத்தாரிட்டி, அந்த வேர்டுக்கு ஒரு மீனிங் போட்டிருக்காங்க. மாரல் அத்தாரிட்டி, ஒழுக்கத்தின் அதிகாரமாக, அடையாளமாக தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். இங்கே அந்த ஒழுக்கம் என்கிற வார்த்தை, அந்த கிரீக் வேர்டு, அந்த முக்காட்டுக்கு அந்த அடையாளம், ஒழுக்கத்தின் அடையாளம் என்கிற வார்த்தை அந்த ஒரிஜினல் வேர்டில் இருக்குது. நீங்கள் போய் இன்டர்லீனியரில் போய் சர்ச் பண்ணி அதனுடைய மீனிங் என்னெல்லாம் இருக்குது, எத்தனை மீனிங் இருக்குது என்கிறத சர்ச் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நாம் கற்பின் அடையாளம், ஒழுக்கத்தின் அடையாளங்கிற ரீதியில் தான் முக்காடை பார்த்துட்டு வரோம்ல. அதை நிரூபிக்கக்கூடிய ரீதியில் தான் ஒழுக்கத்தின் மாரல் அத்தாரிட்டி, ஒழுக்கத்தின் அதிகாரம், அங்கீகாரம், அடையாளம்
என்கிற ரீதியில் அது கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு போனால் ஒழுக்கத்தின் அடையாளம் என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒழுக்கத்தின் அடையாளம் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரியா? ஒரிஜினல்லையும் மாரல் அத்தாரிட்டி என்ற வேர்டு இருக்கிறதை பார்க்குறோம். ஸோ ஏன் அந்த மாரல் அத்தாரிட்டி இருக்கணும்னா, அதுக்கு இந்த தேவதூதல் நிமித்தம் மாரல் அத்தாரிட்டி என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதை கொஞ்சம் சிந்திக்கணும். ஒன்று, தேவதூதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல ஆணுக்கு பெண் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கேருபா இருந்தவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சமமாக இருப்பேன்னு சொல்லி தள்ளப்பட்டாங்கிற வரலாறு பார்த்துட்டேன் இல்லையா? இப்போ தள்ளப்பட்ட தூதர்கள் தள்ளப்பட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்க தேவதூதர்களும் ஆணுக்கு பெண் கீழ்ப்படிந்திருக்கிற அந்த இதை பார்த்து அவர்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கத்தக்கதாய் பெண்கள் அந்த அடையாளத்தை காட்டும்படியாக தலையில் எப்போதும் முக்காடு அணிந்திருக்க வேண்டும் என்பது ஒரு விஷயம். இன்னொரு விஷயமா இருக்குது, அது கொஞ்சம் இன்னொரு விஷயம். நீங்கள் ஆதியாகமம் 6:2 சொல்லுது. அதாவது தேவகுமாரர், இந்த தேவகுமாரர்னா தள்ளப்பட்ட தூதர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கூட்டம் தேவதூதர்கள் தள்ளப்பட்டாங்கல்ல, அது 1/3 என்ற ஒரு எண்ணிக்கை உண்டு. அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் தேவகுமாரர்னு இங்கே போட்டிருக்கிறது. அந்த ஏஞ்சல்ஸ், தட் மீன்ஸ் மனிதர்களை விட உயர் நிலையில் உள்ளவர்கள் என்ற பொருள் தான் அதுக்கு இங்கே சரியாக இருக்குது. ஏன்னா அவங்க செய்கிற செயல் அப்படி இருக்குது. தள்ளப்பட்ட தூதர்கள் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அந்நாட்களில் ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள். 6:4. பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்திலே பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் மனுஷகுமாரத்திகளோடு தொடர்பு வச்சாங்க. அதனால அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் ராட்சசர்களாக இருந்துட்டாங்க. அதான் ராட்சசர்கள், ஜெயன்ட்ஸ் இருந்தாங்க என்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது வெறும் மனித குமாரத்திகள், மனுஷர்கள், மனுஷ உறவுன்னு எடுத்துக்கிட்டா ராட்சசர்கள் பிறந்தார்கள்ங்கிற வேர்டு அங்கே வரக்கூடாது. ஸோ அப்போ இது சராசரி மனித நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்கிறத நம்ம வழங்கிக்கிறோம். அதனால தான் அந்த தேவகுமாரருங்கிறத நான் தள்ளப்பட்ட தூதர்கள்னு சொன்னேன். சரியான ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரி ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதர்களுக்கு அப்பா இருப்பார்கள், அவர்கள் விவாகம் பண்ண மாட்டார்கள்னு சொல்லி லூக்கா 20:36 இயேசு சொல்ல ஒரு வசனம் இருக்குது. ஆகவே இது அந்த ஜென்யூன் ஏஞ்சல்ஸாக இருக்க முடியாது. தள்ளப்பட்டது. ஏன்னா அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் தான் அந்த மாதிரிப்பட்ட இப்போவும் நிறைய காரியம் நடக்குதுல்ல. அந்த தள்ளப்பட்ட தூதர்களால் தான் இந்த பாலியல் ரீதியிலான சின்ஸுக்கு அது தூண்டுதல் கொடுக்கறது, வேசித்தன ஆவிங்கிறோம், விபச்சார ஆவின்லாம் சொல்கிறோம். இதில் அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் தானே செய்கிறாங்க. இந்த தூதங்க தான் செஞ்சுருக்கணும் என்கிறது ஒரு புரிதல். சரி. ஸோ இப்படி அந்த தள்ளப்பட்ட தூதர்களுக்கும் இந்த பெண்களுக்கு இடையில் இப்படி ஒரு உறவு ஏற்பட்டது. ராட்சசர் பிறந்தாங்கிற செய்தி. அப்போ இங்கே தூதர்கள் நிமித்தம் முக்காடு அணிய வேண்டும் என்று சொன்னால் இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் இப்போ இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பிடியில் இந்த விசுவாசி பெண்கள் சிக்காமல் இருப்பதற்கு நாங்கள்லாம் எங்கள் கணவர்களுக்கு கீழ்ப்படுகிறவங்க, ஆண்களை கனம் பண்ணுறவங்க, அதுக்கு வெளியே வேசி மார்க்கத்துக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறத தங்கள் கற்பு நடவடிக்கையாலும் கற்புக்கேற்ற உடையாலும் தங்களை காண்பிக்கும்போது இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் அவங்களுக்கு மேலே ஆளுகை செய்ய முடியாது, ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்கிற ஒரு சென்ஸ் அந்த இடத்துல தெரியுது. அப்போ தூதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கீழ்ப்படிதலை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கும் இது தேவை. இப்படி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஆகவே தேவனுக்கு பயப்படுகிற, ஆண்களை கனம் பண்ணுகிற, கற்பை பேணுகிற ஸ்திரீகள் இடத்துல இந்த பேய்கள் செயல்பட முடியாது, அங்கே போய் ரொம்ப அக்கிரமம் பண்ண முடியாது என்கிறதான ஒரு சென்ஸும் இந்த இடத்துல நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அந்த தூதருங்கிற வார்த்தைக்கு எல்லா விளக்கத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? சரி. இப்போது மீண்டும் 1 தீமோத்தேயு 2:10 வருகிறோம். 2:10 தகுதியான வஸ்திரம், ப்ராப்பர் முறையான உடை, அதை பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு வார்த்தை இருக்குது, நாணம். ரொம்ப முக்கியமான அடுத்த வார்த்தை. பெண்களுக்கு நாணம் இருக்கணும், ஆண்களுக்கு நாணம் இருக்கக்கூடாது இல்லையா? பழைய காலத்தில் அதுதான் சொன்னாங்க, பெண்களுக்கு நாணம் இருக்கணும். நாணம் இல்லாத பெண்ணா வேசி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாணம் உள்ளவளாக இருக்கணும், தரையை பார்த்து நடக்கணும். ஒரு நாணம் இல்லாத, நாணம் கெட்ட பெண் அப்படின்னா அவளை வேசி மார்க்கத்தை சேர்த்துருவாங்க. இது உலக வழக்கம், உலகத்தில் இருந்த சமூக வழக்கத்தை தான் நம்ம பேசுகிறோம். அப்படி தான் இருந்தது நம்ம இப்போ சமீபம் அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ அது தலைகளாக மாறி இருக்கு. இது கிறிஸ்தவ மார்க்கம் தான் இதுக்கு காரணமாக வந்திருக்கு. இங்கே சொல்லுது நாணம் இருக்கணும்னு சொல்லுது. இருக்கணுமா வேண்டாமா?
இந்த வசனம் சரின்னா நாணம் இருக்கணும். அப்போ நாணம் உள்ள ஒரு பெண் கணவன் இல்லாத ஒரு ஆணுக்கு முன்னால் அல்லது ஆண்களுக்கு முன்னால் நிற்க விரும்புவாளா? இப்போ பெண் பிரசங்கி மாதிரி ஆண்கள் கூடி இருக்கிற கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்க, பார்க்குறோம்ல. அப்போ எனக்குள்ளே இருந்த கேள்வி, இந்த வசனம் இடிக்குதே. உண்மையிலே இந்த பொம்பளை நாணம் உள்ளவளாக இருந்தா, கற்புள்ளவளாக இருந்தா, கணவன் அல்லாத இன்னொரு ஆம்பளைக்கு முன்னால் நிற்க விரும்ப மாட்டா, அவளுக்கு முடியாது. இல்லை, நான் ஆண்டவருடைய ஊழியம் செய்யறதுக்கு நாணம் கட்டவளாக கொஞ்சம் நேரம் இருப்பேன்னு சொல்ல முடியுமா? நான் ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறதுக்கு, சுவிசேஷ பணி செய்கிறதுக்கு நாணம் கட்டவளாகிருவேன், சுவிசேஷம் முடிஞ்ச உடனே நாணம் உள்ளவளாகிருவேன். இது பரலோக தேவன் அங்கீகரிப்பாரா? சுவிசேஷ வேலையே நாணத்தை போதிக்கிறது தான் வேலை. பெண்கள் நாணமுடையவர்களாக இருக்கணும் இன்னும் சொல்கிறது தான் பெண்களுக்கு வேலை. இல்லை, நாங்களும் சொல்லிடுறோம். பவுல் தானே எழுதியிருக்காரு. அதை அப்போஸ்தலர் சொன்னால் நாங்களும் சொல்லணும்ல. பெண்கள் தான் அதிகமாக சொல்லணும்ல, நமக்கு நாணம் இருக்கணும், நீ நாணம் கட்டவளாக நடக்கப்படாது, மற்ற ஆம்பளைகளுக்கு முன்னால் போய் நிற்கப்படாது, புழங்கப்படாது, சொல்லணுமா வேண்டாமா? அப்போ எவ்வளோ அசுத்த ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, மோசடி மார்க்கமாக கிறிஸ்தவ மார்க்கம் இருக்கிறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது இயேசுவின் சீசத்துவத்தில் வரும்போது எல்லாம் வந்தாகணும். அதுதான் அவங்க வேற ஒரு கள்ள மார்க்கத்துக்கு போனாங்க. சரியா? அப்போ நாணம் இருக்கணும், இது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ ஆண்களுக்கு முன்னே நிற்கிற பெண்கள்லாம் ஏதோ ஒரு அத்தியாவசியத்துக்கு நம்ம நிற்போம், பேசுவோம், அது வேற விஷயம். முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க, கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, தரையை பார்த்து பேசுவாங்க, நிறைய விஷயம் இருக்குல்ல. நம்ம சமூகத்தில் நம்ம கடைப்பிடிச்சி வந்தால் தானே பேசுகிறோம். நாணம் உள்ள பெண் ஒரு ஆம்பளைகிட்ட பேசினா தூரை பார்த்து பேசுவா. இப்போ என்ன நடக்குது? பொம்பளை நின்று என்ன ஆடுறா மேடையில்? ஆனால் அப்புறம் முன்ன ரோட்டங்கரையெல்லாம் நோட்டீஸ் ஒட்டி இருக்குல்ல. ஓகே, இது நாணம் கட்ட பொம்பளை, இவளுக்கும் இயேசுவின் சீசத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. பிரிச்சுட்டிங்கல்ல? சரி. இப்போ 1 தீமோத்தேயு 2:12 1 தீமோத்தேயு 2:12 இன்னும் தொடர்ந்து போகுது வசனம். உபதேசம் பண்ணவும் புருஷர் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்குறதில்ல, அவளை அமைதியாக இருக்கணும். அவள் உபதேசம் பண்ணக்கூடாது. ஆண்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது இல்லையா? புருஷர் மேல் ஆண்களுக்கு முன்னால் நின்று ஆண்களுக்கு மேலே அதிகாரம் செலுத்துகிறோம் இல்லையா? அப்படியே உபதேசங்கிறது கீழே இருக்கும்போது பாஸ்டர் நின்னார்னா அவருக்கு ஒரு அதிகாரத்தில் தான் பேசுவார். அவர் பேசுகிறத இவர் கேட்டுகிட்டே இருக்கணுங்க. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார்னா கீழே இருக்க எவ்வளோ பெரிய பிரபுவாக இருந்தாலும் அவன் தாழ்மையோடு கேட்கணும். ஏன்னா அங்கே அதிகாரிங்கிற ஒரு பொறுப்பு அந்த பாஸ்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவர் இப்படி இருக்குது அப்படின்னு பேசும்போது இவங்க ஹம்பிளாக இருக்கிறாங்க. இதுதான் அங்கே சொல்லியிருக்கு. ஆண்களுக்கு மேலே முன்னால் நின்று பிரசங்கம் பண்ணுறது ஆண்களுக்கு. ஏன்னா அந்த ஆண்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போதே ஒரு அதிகாரம் கீழே இருக்க ஆளுகளை விட பெரிய அதிகாரம் வந்துருக்கு. அப்படி பிரசங்கம் பண்ணப்படாது. பெண்களுக்கு உபதேசம் பண்ணலாம், அது வேறு இடத்துல இருக்குது. இளவயது ஸ்திரீகளுக்கு போதிக்கலாம், பெண்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லலாம், அதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆண்கள் புருஷர் மேல், ஏன்னா நான் அப்படி வந்தாலே நானும் கட்டவாயிருவா, அது ஒரு பிரச்சனை. இப்போ அடுத்த பிரச்சனை ஒவ்வொன்றா வரும், எல்லாம் தொடர்ச்சியாக வரும். நீங்கள் 1 கொரிந்தியர் 14 34 வசனத்தில் 34-35 1 கொரிந்தியர் 14:34-35 சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே. இந்த சபைகள் இந்த வார்த்தைக்கு ஆண்களும் பெண்களும் கூடியிருக்கிற பொதுவான சபைன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த வார்த்தை. பெண்கள் மட்டும் இருக்க இடத்துல அவங்க முக்காட் போடணும்னு கிடையாது. பெண்கள் மட்டும் இருக்க இடத்துல அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், பேசலாம், அதை பற்றி ஒன்றும் தடை பண்ணலை. ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிற பொது சபை அல்லது ஆண்கள் இருக்கிற சபைகளில் ஸ்திரீகள் பேசப்படாது, அமர்ந்திருக்கணும். அவங்க வேறு ஏதாவது கேட்கணும்னா புருஷர் இடத்துல கேட்கணும், இல்லைன்னா கொஞ்சம் தனியாக அதுக்குள்ள சூழ்நிலையில் பேசலாம், தப்பு கிடையாது. பப்ளிக்கில் அவங்க எழும்பி பேசுகிறதானாலும் சரி தான். சிலர் சொல்லுவாங்க அது பெண்கள் மாறி மாறி பேசினாங்க, கேள்வி கேட்டாங்க. எப்போ கேள்வியே கேட்கப்படாதுன்னா பின்ன எப்படி ஆம்பளைக்கு முன்னால் நின்று பேசுறது? பெண்கள் ஒருத்தர் பேசப்படாது, அங்கே இருக்க ஆண்கள்கிட்ட புருஷர்கிட்ட பேசப்படாது, இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட பேசப்படாதுன்னு சிலர் விளக்கம் சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அப்படியே செய்யப்படாதுன்னா ஆண்களுக்கு முன்னே நின்று பிரசங்கம் பண்ணால் எப்படி? நாணம் கட்டுவாயிருவாள்ல, ஒன்றுமே பொருந்தாது. இவங்க விளக்கம் ஒன்றுமே பொருந்தலை. அப்படி அல்ல. அப்படி இருந்திருந்தா என்ன பிரச்சனை? இவங்க சொல்கிறது ஆணன்று பிள்ளை பெண்ணன்று பிள்ளைன்னு ஒரு வழக்கு சொல்கிறாங்க. ஏப்பா, ஒரு ஆம்பளை பிறந்ததுலேருந்து சாவர வரை ஆம்பளை தான், பொம்பளை பிறந்ததுலேருந்து சாவர வரை பொம்பளை தான். இவன் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு ஆம்பளையாக மாறுவாளா? இந்த பிள்ளைய இவன் வயத்தில் சுமக்கா இனி புருஷன் சுமப்பானா? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் சொல்லியிருக்கு, சில சொல்லி தான் ஆகணும். இவன் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு எல்லாம் நின்றுட்டுமா, இவன் ஆம்பளை ஆயிடுவாளா?
வேற ஏதாவது சேஞ்சஸ்? நோ, இல்லையே. இது எவ்வளோ மூடத்தனமான வழக்கம். கிறிஸ்துவுக்குள்ள ஆத்துமாக்கள், நீங்கள் வந்து பரலோகத்தில் போகும்போது அங்கே வந்து தேவதூரில் மாதிரி இருப்பாங்க, 20-36 லூக்கா இல்லையா, அங்கே ஆண் பெண் இல்லை, அதான் ஒன்று. உலகத்தில் இருக்கும்போது ஆத்மீக லெவலில் ஆண் பெண் இல்லை, அது ஆத்மா, 2 பேரும் பரலோகத்துக்கு போகிற ஆத்மா தான். ஆனால் சரீரத்தில் இருக்கும்போது மாற்றுவீங்களா? மாறுமா? மாறாது. இந்த வசனத்தை கள்ளத்தனமாக உருட்டி ஆண் பெண் இல்லைன்னு ஆக்கினாங்க. எங்கே? கிறிஸ்தவ தேசத்தில். ஏன்னா பைபிளில் தானே இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்று பிள்ளை பெண் என்று பிள்ளைன்ற வசனம் வேறு இடத்துல இருக்குது. இப்போ நேரம் இல்லை. இதை வச்சு ஆண் பெண் இல்லைன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் தெரியாது, 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த ஆம்பளை என்ன பண்ணுவான்னா முகத்தை ஷேவ் பண்ணிடுவான். அதாவது கடவுள் தெய்வன் வந்து ஆண் பெண்ணை படைக்கும்போது ஆணுக்கு ஒரு சில அங்க அடையாளங்கள், பெண்ணுக்கு அங்க அடையாளங்கள் வைத்திருக்கிறார் என்கிறது உண்மைங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அப்படி இல்லை, அதெல்லாம் வித்தியாசம் கிடையாது, ஆண் பெண்ணெலாம் கிடையாது அப்படின்னு ஒரு காரியத்தை இவங்க சொல்கிறாங்க. சொல்லி என்ன செய்வாங்கன்னா, இவங்க வந்து ஆம்பளை என்ன செஞ்சிருவான், இப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஆண் பெண்ணல பெண்ணன் இல்லைல்ல, மாற்றணும் இல்லை. ஆம்பளைக்கு தாடி இருந்தால் என்ன செய்கிறது? மீசை தாடி இருந்தால், ஏய் பொம்பளைக்கு முகத்தில் தாடி முளைக்க மாட்டேங்குது, ஆம்பளைக்கு தான் தாடி முளைக்குது. இப்போ ஆணன்றும் பெண்ணன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சுல்ல, அப்போ ரெண்டையும் ஒன்றாக்கணும் இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்னா, கிறிஸ்தவ ஆண்கள்லாம் முழுசாக ஷேவ் பண்ணிவிடுவாங்களாம். அது எதுக்குன்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஆணன்றும் பெண்ணன்றும் இல்லையா, எனக்கு தாடி முளைச்சா ஆம்பளை பொம்பளைன்னு தெரிஞ்சிடும். அப்போ ஆணை பெண்ணாக்குறதும் பெண்ணை ஆணாக்குறதுமான ஒரு மோசடி வேலை நடக்குதுங்க, பைபிளை பயன்படுத்தி இவங்க செய்கிறாங்க. சரியா? இது வந்து கலாத்தியர்கள் எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் இயேசுக்குள்ள. இதுதான் விஷயம். கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது இந்த அடிமை, இப்போ அது எத்தனை வார்த்தை இருக்குன்னு பாருங்கள். அடிமை சுயாதீனம் கிடையாது, ஆண் பெண்ணு கிடையாது, யூதன் கிரேக்கன் கிடையாது. என்ன சொல்லியிருக்கு விஷயம்? இப்படி ஒரு சம உரிமையை சொன்னால் இவங்க எங்கே வர்றாங்கன்னா, அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆணன்றும் பெண்ணன் இல்லை, ஆணை பெண்ணாக்கணும், பெண்ணை ஆணாக்கணும், அப்படி ஒரு முகத்தெல்லாம் ஷேவ் பண்ணுற ஒரு வழக்கத்தை இந்த அசுத்தாவி கூட்டம் கொண்டு வந்திருக்குல்ல, வஞ்சிகராவி கூட்டம் கொண்டு வந்திருக்குல்ல. ஓகே, பார்த்துருங்க. இப்படி செய்வான். பொம்பளையும் ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் இப்போ ஆணும் பெண்ணும் தெரியாது, 2 ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணேன். ஆனால் ஆணும் பெண்ணு இல்லைல்ல, டிஃப்ரென்ஸ் சரிப்படாது. சரி, அதையும் செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட விட்டால் சரி வராதுல்ல. இனி ஒரு ஆம்பளைக்கு திருமணம் பண்ணுறதுக்கு பொம்பளையை திருமணம் பண்ணி வச்சா அதுவும் ஆணன்றும் பெண்ணன்று வித்தியாசம் ஆயிரம்ல. அப்போ என்ன செய்யணும்? ஆம்பளைக்கு ஆம்பளை திருமணம் பண்ணி வச்சணும், பொம்பளைக்கு பொம்பளையை திருமணம் பண்ணி வச்சணும். அப்போ தான் இந்த கான்செப்டை முழுமைப்படுத்த முடியுமா அவங்க சொல்கிறாங்க. இப்படி கிறிஸ்தவ நாடுகளிலிருந்து தான் இந்த ஹோமோசெக்ஸ்ன்னு சொல்கிறது, அந்த கிறிஸ்தவ நாடுகள்லேருந்து இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் வரும். இதை வச்சு உருட்டி வேத புரட்டி செஞ்சு ஆணும் அனுமதி கொடுத்தாச்சுல்ல, போப்பு அனுமதி கொடுத்தாச்சுல்ல. ஆமாம், ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணுறதுக்கு, ஆணும் திருமணம் பண்ணுறதுக்கு கிறிஸ்தவ நாடுகளில் கொடுத்தாச்சுல்ல. எல்லாரும் சகோதரன் சகோதரி எல்லாரும் பண்ணுறதுக்கு கிறிஸ்தவ நாடுகளில் அனுமதி கொடுத்துருக்குன்னு நான் நெட்டில் படித்து செஞ்சு உண்மையான நீங்கள் போய் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரியா? இப்படி அடுத்த மோசடியை இவங்க செஞ்சாங்க. ஆனால் ஆணை தான் பெண்ணு தான், இதில் ஒன்றும் மாற்றுறதுக்கும் சொல்லலை. அவர்கள் பெண்கள், அதான் பெண்களுக்கு நாணம் இருக்கணும். ஆணன்றும் பெண்ணன்றும் இல்லைன்னு சொன்னால் இது பெண்களுக்காக மட்டும் இப்படி தனியாக ஒரு சாப்டர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? பெண்ணென்று ஆணன்று சபையில் பெண்கள் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே, ஸ்திரீகள் ஏன் ஆண்கள் பேசுகிறது அயோக்கியமாக இருக்காதா? இப்போ 2 பேரும் ஒன்றாகிட்டாங்கன்னா ஏன் இந்த வித்தியாசத்தை காண்பிக்கணும்? உலகத்திலே ஒரு அப்ளிகேஷன் எழுதுனா பேர் எழுதி ஆண் மேல் ஆர் ஃபீமேல் கேட்குறானா, ஜெண்டர் கேட்குறாங்களா இல்லையா? அங்கே போய் இப்போ எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஒரு டாய்லெட் பண்ணாலும் கூட 2 பேர் வச்சுருக்காங்க. பெண்கள் வார்டுன்னு தனியாக வச்சுருக்காங்க, ஆண்கள் வார்டு. ஸ்கூல் கூட பெண்களுக்கு தனி இது, காலேஜஸ் எல்லாம் வச்சாங்க. இப்போ தானே எல்லாம் மாற்றுறாங்க. ஒரு கள்ளத்தனமான அசுத்தாவி வந்தானே எல்லாம் மாற்றிட்டு இருக்குது. நான் பைபிள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, அப்போ என்னாச்சு? இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் மனசில் கொள்ளணும். இது இயேசுவின் சீஷத்துவத்தில் உள்ளவங்களுக்கு சொல்கிற பாடங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஸ்திரீகளுடைய நிலைமை இப்போ தவறாக இருக்குது. ஸ்திரீகளுடைய அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அப்போது இப்போ மீண்டும் 1 பேதுரு 3:4 வருகிறோம். இதுவரை நாம் பார்த்த விஷயங்கள் தான். அழியாத அலங்கரிப்பு, குணத்தினால் அலங்கரிப்பது, முழுமையாக உடை அணிவது,
தலை மயிரை மறைத்து மகிமை மறைத்து கற்பை பேணுவது, ஆண்கள் நாணம் உள்ளவர்களாக இருப்பது, ஆண்களுக்கு சாமா நிற்காமல் இருக்கிறது, இப்படிப்பட்டது தான் தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டது. அதுதான் உலகத்தின் பார்வையில் விளையாடப்பட்டது வேற, இதுக்கு நேர் தலைகள். அதான் விஷயம், இதுதான் நடந்துகிட்ருக்கு. பரலோக தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டது இப்படிப்பட்ட காரியங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களின் அடிப்படையில் தான் பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு மகிமையை கொடுக்கிறார். அப்போ ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போல இருப்பார்கள் வசனம் பார்த்துட்டோம். ஜெயங்கொள்கிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், சுத்தம் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் அவனை வாட்டிக்கு அடிக்கப்பட்டது, எல்லாம் பார்க்குறோம்ல. மகிமை பார்த்துட்டு இருந்தோம்ல. இந்த மகிமை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த இப்போ இதுவரை சொன்னனே, பெண்களுடைய நடவடிக்கை, குணங்கள், அவங்க உடை அணியறது காரியம், இப்படி உள்ளவங்களுக்கு தான் தேவன் மகிமையை கொடுப்பார். இப்படி இல்லாதவனுக்கு உலக மகிமையை கொடுக்கும். எல்லாம் உலகத்தின் பிசாசு இல்லை, பரலோக தேவன் மகிமையை கொடுக்க மாட்டார். அது இந்த தகுதி உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பார். இப்போ தான் அது 1 Corinthians 15:41-42, சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திர மகிமை வேறு. நட்சத்திரம் விசேஷமாக இருக்கிறது. மரித்தர் உயிர்த்தொழில் அப்படியே இருக்கிறோம். அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவுள்ளாத எழுந்திருக்கும். இந்த மகிமை இந்த பெண்களுக்கு இந்த அடிப்படையில் அவர்கள் என்ன ரீதியில் நடந்தாங்களோ அதுக்கப்புறமா வித்தியாசமான பிரகாசம் கொடுக்கப்படும். வெளிப்படுத்தல் 19:8 சுத்தம் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய இந்த நீதிகளே. இப்போ மற்ற 6:33 படிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். இது பரலோக தேவனுடைய நீதி. இது பரலோக தேவனுடைய நீதி. உலகத்தின் நீதி வேற, அது எதிரானது. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று வாசிக்கிறோம். அப்போது தேவ மகிமை அடைய விரும்புகிறவர்கள் இவ்விதமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இனி பழைய உலகத்தின் நிலம் மாறி அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்கிற காரியத்தை அந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்கிறோம். அவர்கள் இயேசுவன் சீடர்களாய் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அதுக்கு தகுதி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். இது இல்லாமல் நான் விசுவாசியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தமற்றது, அது மோசடி, அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. விசுவாசிகள்னு சொன்னால் அல்லது இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ள வந்தால் அதுக்குரிய தகுதி இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த தகுதி இல்லாமல் நடக்கிறவங்க யாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. நீங்கள் எபேசியர் 4:17 4:17 என்ன சொல்லுதுன்னா, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடக்கக்கூடாது. மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நடக்கக்கூடாது. அது பெண்கள் எப்படி நடக்க வேண்டும் என்கிற அநேக காரியங்களை நாம் பார்த்துட்டோம் இல்லையா? அவ்விதமாக தான் நீங்கள் நடக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் மறுமறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யணும். இப்படி தான் செய்யணுமோ, அவ்விள மாதிரி செய்யப்படாதோ, அந்த சபையார் இப்படி இல்லையோ, இவ்விய விசுவாசி இல்லையோ, இதெல்லாம் பேசப்படாது. இதுதான் பிரமாணம், அடிப்படை. பைபிள் மூலம் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற பிரமாணம். அதற்கேற்ப தான் உடை உடுக்க வேண்டும், அதற்கேற்ப தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று கீழ்ப்படியணுமே தவிர நீங்கள் இதை பற்றி முறமுறக்கிறது, மற்ற தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு 4 பக்கம் கோணலான மாறுபாடுமுள்ள சந்ததி இருக்கிறது, அதன் நடுவில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பிரஜாதியாரை போல நாம் நடக்கப்படாது. நாம் தேவனுடைய பார்வையில் குற்றமற்றவர்கள், அதான் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ பரலோக தேவனுக்கு ஏற்ற மாசற்ற பிள்ளைகளாக இருந்தால் தான் பரலோக தேவன் கொடுக்குற மகிமை கிடைக்கும். பூலோக தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருந்தால் பூலோக தேவன் கொடுக்குற மகிமை கிடைக்கும், மலர் வளையம் கிடைக்கும். சரிதானே? சரி. ஆக இந்த உபதேசங்களை குறித்து தெளிவாக இருப்போம். தேவன் கொடுக்குற மகிமையை விரும்புவீர்களோ இல்லை உலகம் கொடுக்குற மகிமையை விரும்புவீர்களோ என்பதை தீர்மானித்து கொள்ளுங்க. இயேசு சொல்கிறார், நான் மனிதர்களால் வரும் மகிமையை
தேடுகிறதில்லை. உலகம் கொடுக்குற மகிமை எனக்கு இல்லை, தேவன் கொடுக்குற மகிமைக்காய் தேவ சித்தம் செய்கிறேன். அந்த இயேசுவை பின்பற்றுகிற இயேசுவின் சீடர்கள் சீசிகளும் தேவன் கொடுக்குற மகிமைக்கு ஏற்றபடி இந்த உபதேசம்லாம் நிறைய பார்த்துட்டேன்ல, அவ்விதமாய் வாழ்ந்து அந்த மகிமை அடைய தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.